வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க பாட்டுக்காரன். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க, நிம்மதியா இருக்கீங்க. நிறைய மியூசிக் உங்களை காம் பண்ணுதுன்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு நிறைய மியூசிக் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேளுங்க. எல்லாருக்குமே மெலடி மட்டும்தான் ஒருத்தங்களை காம் பண்ணுங்கிறதுக்கு எந்த ஒரு ரிட்டன் ரூலுமே கிடையாது. எஸ்பெஷலி ஆஃப்டர் டாக்கிங் டு பர்ட்டி அபவுட் மெட்டல் ஒரு எக்ஸ்டென்சிவா நான் அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கேன். ஏன்னா அவர் போன பாட்காஸ்ட் முடிச்சுட்டு அவர் சுல்தான் பிளஸ் ஷெப்பர்ட் பற்றி சொன்ன உடனே சுல்தான் பிளஸ் ஷெப்பர்டோட ஃபுல் ஆல்பம் நான் ரீசெண்டாக கேட்டு என்ன ரொம்ப சூதிங்காக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஒரு இசையை நான் தவிர்த்துக்கிட்டே வந்தேன். இது எங்கேயாவது நம்ம ரெஸ்டோ பார் போகும்போதோ ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் ப்ளே பண்ணும்போது அது ஒரு மியூசிக் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். பட் அதோட புது பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி திரு பர்ட்டி ஆஷ்லி அவர்களே. வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த மாதிரி ஒரு நபருக்கு வாழ்க்கையில EDM கொண்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்காத ஒரு ஒண்டர்ஃபுல் எண்ட் டு தட் டிஸ்கஷன். ஆமாம், உங்க லக்குங்க. ஃபரெவர் நவ் ஐ திங்க் ஒரு வருஷமா நாங்க இந்த வருது இந்த ஆல்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம 2 பேரும் பேசி முடிச்சு 2 நாள்ல ரிலீஸ் ஆச்சு அந்த ஆல்பம். ஆமா, சோ எனக்கு ரொம்ப ஆல்பம் ஆல்ரெடி லூப்ல ஓடிட்டு இருக்கு. எனக்கு அது ஒரு புது வேர்ல்டா தெரிஞ்சது. ஏன்னா நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதை EDM பத்தி படிக்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அதுக்காக அந்த மியூசிஷியன்ஸ் பண்ற மெனக்கெடல். இப்ப ரீசெண்டா நான் யூஸ்வலா வேனலுக்காக ஃபாலோ பண்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டி ராஜேந்தரோட ஐ திங்க் ஏதோ ஒரு 80s உள்ள ஒரு படத்துல இருக்கிற ஒரு லூப்பை, இந்திரலோகத்து சம்திங், அந்த சாங்கோட லூப்பை 2009ல ஒரு பேண்டு GNGBNG அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்ல அந்த லூப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஆமா, அது சம்திங் எலக்ட்ரோ அதுதான். எனக்கு சாம்பிளிங் தமிழ்ல நான் கேட்டிருக்கேன், பட் ஒரு தமிழ் சாங் சாம்பிளிங் பண்ணது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இளையராஜாவோட ஒரு சாங் இவங்க சாம்பிளிங் பண்ண ட்ரை பண்ணாங்களாம். பட் அந்த டைம்ல நம்ம ஊர்ல இருந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அதை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ரஹ்மான் பாட்காஸ்ட்ல இவர் சொல்லியிருந்தாரு. நம்ம பிளாக் ஐட் பீஸ் அதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் ஐட் பீஸை வச்சே நம்ம ஆளுக்கு நிறைய சாம்பிளிங் பண்ணியிருந்தாங்க. சரவண படத்துல கோரி தேரா சாங் டோன்ட் பங்க் வித் மை ஹார்ட் வரும். எனக்கு அதெல்லாம் கேட்க ரொம்ப அது சாம்பிளிங்கா இல்ல லிஃப்டானு தெரியல. பட் எனக்கு எனக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு. பட் எனக்கு நான் ஒரு பாட்டு பாட்டும் சரி அப்ளைஸ் ஃபார் பொயட்ரி டூ. நான் ஒரு விஷயத்த இங்கிலீஷ்ல பாக்குறேன், ஓகே, எனக்கு அது நம்ம ரீஜனல் லாங்குவேஜ்ல கேட்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்ட் வந்துடும். இப்போ ரிஹானாவோட அன்ஃபெய்த்ஃபுல் விஜய் ஆண்டனி பண்ண வருஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அவரு எனக்கு எல்லாம் செய்தாய் உனக்கு என்ன நான் செய்தேன் ஹை பிச் போகும்போது அப்படி பூரிச்சு போயிருவேன். ஃபுல் ஃபீலிங்ல. ஆமா ஆமா, அது எனக்கும் தெரியும். ஏன்னா நான் காலேஜ்ல ஸ்கூல்ல இருக்கும்போது எங்க வாத்தியார் வெஸ்டர்ன் மியூசிக் லைட் மியூசிக் இருக்கும் தெரியுமா, காம்படிஷன்ஸ்ல. அதுல ஒரு பாட்டு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஆசை படம் அப்பதான் வந்திருக்கு ரிலீஸ். அஃப்கோர்ஸ் அஜித் ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இதான் நம்ம லேட்டஸ்டா பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல ஒரு பாட்டு நாங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க வாத்தியார் சொல்லிட்டாரு. நாங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லாருக்கும். பாட்டு பேரு மீனம்மா. சரியா, நல்லா இருக்கு. நான் ஐம் பிளேயிங் ரிதம் பெர்கஷன். அதுல அப்படின்னு ஒரு SPD11 பேடு ரோலாண்ட் பேட்ல வாசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் பிராக்டிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு ரெக்கார்ட்லாம் பண்ணி வீட்டில் போய் நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பாட்டை. எங்கள் அப்பா வந்தார். எங்கள் அப்பா டே எப்படா ஜெனிசிஸ்லாம் பாட்டு கேட்காமிச்ச அப்படின்னாரு. என்னது ஜெனிசிஸா வாட் அப்படின்னு. இது ஜெனிசிஸ் பாட்டுறா மாமா அப்படின்னு. மாமா கிடையாதுப்பா, இது பேர் மீனம்மா அப்படின்னு. மீனம்மாவா அப்படின்னு பார்த்தா அடிஸ்டாப்ல நம்மளால தேவா மீனம்மா அப்படின்ற சாங் ஜெனிசிஸ்ல ஃபில் காலின்ஸ் மாமா அப்படின்னு பாடுவாரு. இதுல மோஸ்ட் முக்கியமான மேட்டர் என்னன்னா அந்த அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சிந்த் பீஸ் வரும். கண்ட்ரோல் வி பண்ணாப்ல. பட் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல அந்த டைம் அதை பண்றது. எப்படி அப்படி மியூசிக் ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க? ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி இன்டர்நெட் அக்சசிபிலிட்டி எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல அதை பண்ணது ரொம்ப, எஸ்பெஷலி ப்ரோ இன்னொரு சாங் இந்த பாட்டு இருக்குல்ல குஷி படத்துல, ஓ வெண்ணிலா, அந்த பாட்டு ஒரு ஸ்பானிஷ் சாங் நினைக்கிறேன். எனக்கு அந்த லாங்குவேஜ் எக்ஸாக்டா தெரியல, நான் ஷேர் பண்றேன்.
இருக்கும். எனக்கு அந்த அந்த வருஷன் இப்போ லாஸ்ட் இயர் தான் நான் கேட்டேன், நான் தெரிச்சிட்டேன். அப்படியெல்லாம் அந்த சாங்கை வந்து ரீக்ரியேட் பண்றது வந்து வாய்ப்பே இல்லை ப்ரோ. மனுஷன் பின்னி இருப்பாரு. நான் ஆக்சுவலா அந்த ஒரிஜினல் வெர்ஷன் கேட்ட பிறகு ஐ ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் தேவாஸ் வெர்ஷன் அ லாட் மோர். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஆல்பம்ல நான் லீஸ்டா கேட்டது அந்த பாட்டு தான். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு, இந்த மனுஷன் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கான், எங்க இருந்தோ ஒன்று இன்ஸ்பயரோ வாட் எவர் யூ நேம் இட், இது நம்ம ஊர்ல எல்லாரும் கேட்கணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்காருல, அது பெரிய மனசை பாராட்டி. அங்கதான் இன்னொரு மேட்டர் வந்து, ஐ நோ வி ஆர் கோயிங் அவே ஃப்ரம் தி டாபிக், ஆனா இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லணும். இது வந்து நீங்க தேவா வந்து 90s சொல்றீங்க, சரியா? Do you know the song பளிங்கினால் ஒரு மாளிகை? ஆமா, பளிங்கினால் ஒரு மாளிகை. எந்த இயர் இது? Do you know ஒரு மாதிரி என்ன 60sல இருக்கும். அத வந்து ஒரு லேட் 50s ஒரு ஆர்டி ஷாவோட ட்ராக் ஃப்ரெனசி, FRENESI அப்படின்னு ஒரு ட்ராக் அப்படியே அப்படியே நீங்க வந்து இன்டர்நெட்ல விடுங்க, பிளேயர்லாம் எப்படி கண்டுபிடிச்சீங்க இந்த பாட்டை? கண்டுபிடிச்சு, ஆனா தட் ஆல்சோ ஸ்கில். அந்த பாட்டை அப்படியே எடுத்து அந்த ஸ்கேல் சேஞ்ச் எல்லாம் எடுத்து அதுல வந்து கிளாரினட் பீஸ் நினைக்கிறேன், அந்த கிளாரினட் பீஸை வந்து இது லிரிக்ஸா மாத்தி பாட்டா பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஆர்டி ஷா, ARTIESHAW, அதான் ஆர்டிஸ்ட். ஃப்ரெனசி, FRENESI. ஜஸ்ட் கோ கூகுள் திஸ் அண்ட் லிசன் டு தி சாங். நான் அது போட்டுடலாம். ஓகே ப்ரோ, இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் குள்ள ஃபைனலி என்டர் ஆகலாம். ஆமா, இன்னையோட டாபிக் வந்து, இதுக்கு முன்னாடி நான் வந்து லெஸ் ஹியர்ட் ஆர்டிஸ்ட்னு பண்ணியிருக்கேன், பட் ஐ வாண்டட் டு டூ திரும்ப உங்க கூட அதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து லெஸ் ஹியர்ட் மியூசிக் ஜானர். ரொம்ப அதிகமா இல்லாம, ரொம்ப கம்மியாக, லைக் ராக்கு பாப் மாதிரி இல்லாம, மக்களால் ரொம்ப கம்மியா கன்சியூம் பண்ற ஒரு ஜானர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு இன்றைய அலசல் அதுதான். அலசிடுவோம். வெரி குட். ஓகே, இப்போ நீங்க டப்புன்னு இப்படி கேட்டுவிட்டீங்கல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ஐ வில் திங்க் அபவுட் இஸ், இது வந்து நிறைய பேச வேண்டாம், பிகாஸ் அது எனக்கு ரொம்ப நோ. பட் மெட்டல்ன்ற ஒரு ஜானர், ஏன்னா வந்து நம்ம ஊர்ல வந்து ரொம்ப கம்மியா கேட்கப்பட்ட ஒரு ஜானர். பட் இட் இஸ் சேஞ்சிங். ஜஸ்ட் டே பிஃபோர் எஸ்டர்டே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாப்ல, அபிஜித்னு ஒருத்தர், who listens to the podcast. So hey, hi Abhijit, you are on the podcast now. He sent me the song Bloody Sweet அப்படின்னு சொல்லிட்டு லியோ படத்துல இருந்து அந்த 3 நிமிஷம் அந்த ட்ராக் பை அனிருத், சரியா? அதை அனுப்பி வந்து ப்ரோ இது யார் பாடினான்னு பாருங்க அப்படின்னாப்ல. உடனே ஐ வாஸ் லைக், சரி அனிருத்தோட ட்ராக் நம்ம யார், நம்ம தெரிஞ்சவங்க யாரும், நம்ம பசங்க யாரும் படிப்பாங்க பார்த்தா இட் வாஸ் பஸ்ரூர், சித்தார்த் பஸ்ரூர். So Siddharth Basur, yeah, he is the lead vocalist of a brilliant gent metal band called Goddess Gagged. சரியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி Goddess Gagged ஒரு டி-ஷர்ட் என்கிட்ட இருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி பாம்பே பேஸ்ட் பேண்ட், பிரில்லியன்ட், சரியா? அண்ட் அவன் வந்து அதை தவிர வேற என்ன பண்ணுவான் எனக்கு தெரியாது. he does also some media and all, but as soon as I heard his voice I was like, hey, இவனை லைவ் நான் பார்த்திருக்கேன், இந்த வாய்ஸ் நான் லைவா கேட்டுருக்கேன், பட் பாட மாட்டாப்ல, அதுல வந்து கிரவுல் பண்ணுவாரு. அங்கதான் மேட்டர், அந்த மேட்டர். So now that brings me very nicely to a genre which nobody hears about here. சரியா? நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணேன், எத்தனை பேர் பிடிச்சாங்கன்னு தெரியல. ஜென்ட், DJENT. இது ஒரு ஜானர். ஓகே, ஆமா, டி சைலண்ட். ஜென்ட் வந்து இட்ஸ் தி, யூ கேன் சே தி நியூவெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹெவி ப்ராக் டெக்னிக்கல் மியூசிக். 2010s அப்புறம் தான் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. நான் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் திஸ் மியூசிக் வந்து, நீங்கள் சொல்கிற எல்லா ஜானருக்கும் நீங்கள் பேருக்கு ஒரு எட்டிமாலஜி சொல்லிடலாம். இந்த பாட்டு, இந்த ஜானர் பேர் ஏன் பாப், ஏன்னா பாப்புலருக்கு ஷார்ட் ஃபார்ம். ஆமா, ஓகே, சரியா? அது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ரைட்டு. கிளாசிக்கல், ஏன் அது அந்த காலத்துல. கண்ட்ரி, ஏன்னா வந்து அந்த அமெரிக்கன் மிட்வெஸ்ட் கண்ட்ரில வந்த பாட்டு. ஸோ ஜென்ட்டுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஜென்ட் இஸ் வெரி யூனிக் இன் த நேம் பிகாஸ் இட்ஸ் அன் ஆனோமோபெட்டைக் வேர்ட். ஸோ இங்கிலீஷ்ல ஆனோமோபெட்டைக்னா ஒரு வார்த்தை which is exactly like how it sounds. ஒரு வார்த்தை, ஒரு நடக்கிற விஷயத்தோட சவுண்டை வச்சு அதுக்கு அதே பேரை வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஸ்ட்ரால வந்து குடிக்கிறப்ப ஸ்லர்பிங், SLURPING, பிகாஸ் அதான் நீங்க அப்படின்னா ஸ்லர்.
சரியா? இந்த பழைய பேட்மேன் ஒண்ணு வரும் தெரியுமா, கார்ட்டூன் நெட்வொர்க்ல, பூம் தெரியுமா? ஆமா, அந்த வேர்டுக்கு ஏத்தாப்புல அந்த POW அப்படின்னு வரும் அந்த சவுண்டு. So that is onomatopoeic. That means it's the word itself is the sound that it makes. So gent is that. ஏன்னா கிட்டாரை டவுன் டியூன் பண்ணி அதை ஸ்லைட்டாக டிஸ்டார்ஷன் ஏறி அதை வந்து ஒரு மாதிரி சாப் பண்ணி வாசிப்பாங்க. சரியா? So I'll try doing it now. So what I'm going to do is I'm going to என் வாய்ஸ்ல ஜென்ட் மியூசிக் வந்து மிமிக் பண்ண போறேன். சரியா? So it goes so that's how it goes. Okay, so இது பேசிக்கலா வந்து சவுண்ட். So basically நிறைய ஹார்ட் ராக் சாங்ஸ்லயோ இல்ல மெட்டல்லயோ இது வந்து ரெகுலரா வர்றது தானே இல்லையா? இது ரெகுலர் நாட் தி ஹோல் சாங்கோட கான்செப்டே வந்து இந்த மாதிரி வெட்டி டெக்னிக்கலா கொண்டு போறது தான் ஜென்ட், அண்ட் இட்ஸ் மோஸ்ட்லி ஆல்வேஸ் இன்ஸ்ட்ருமெண்டல். ஸோ சித்தார்த் பசுவோட ஒரு பேண்ட் காடஸ் கேக்ட் அண்ட் அவங்க பேண்டோட இன்னொரு பக்கத்து பேண்ட் ஸ்கை ஹார்பர் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ட் ராக் பேண்ட்ஸ், ஜென்ட் மெட்டல் பேண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் என்டையர்லி நியூ ஜானர் கால் ஜென்ட். நீங்க யூகேல போய் ஜென்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. நான் போன வருஷம் போன ஃபெஸ்டிவல் வந்து half of the musicians ஜென்ட் மியூசிஷியன்ஸ். ஓகே, அது என்னன்னா அவங்க எல்லாருமே பயங்கர டெக்னிக்கலா இருப்பாங்க. அவங்க வாசிக்கிறலாம் வந்து பயங்கர மெலாடிக்கா இருக்கும், டெக்னிக்கலா இருக்கும், ஒரு அப்லிஃப்டிங்கா இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் ஜானர் which lots of people wouldn't have heard. Okay, there you go. And எப்படி நம்ம கனெக்ட் எப்படி கொண்டு வந்தீங்க, அனிருத்ல இருந்து விஜய், தளபதியில இருந்து இங்க கொண்டு வந்துட்டோம் நம்ம. ஓகே, ஸோ எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. இப்போ இந்த ஜானர் வந்து இதுக்கு ஒரு பேஸ் இருக்கும்ல, லைக் இவங்களால தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. மெஷுகா அப்படின்னு ஒரு பேண்ட், தேர் மெட்டல் பேண்ட், ப்ராப்பர் மெட்டல் பேண்ட். அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஓகே எப்படி சொல்றது, அவங்களோட ஃபேன்ஸ் வந்து தே பிகேம் ஆல்சோ பேண்ட்ஸ். சரியா? ஸோ அதுல வந்து ஒரு பெரிய பேண்ட் வந்து பெரிஃபெரி, PERI, இப்ப லேட்டஸ்ட் ஒரு ஆல்பம் கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பெரிஃபெரியோட லீட் கிட்டார்ஸ் வந்து மிஷா பன்சூர் அப்படின்னு ஒருத்தன் யூஎஸ்ல இருக்காப்ல. ஸோ மெஷுகாவோட பாட்டு கேட்கும் போது அவனுக்கு மெஷுகா வந்து வெரி இன்டென்ஸ் மெட்டல், ஓடிட்டு இருக்கும், போகும், கிரௌலிங் இருக்கும். அதுல அந்த கிட்டாரிஸ்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கரெக்டான டைமிங் இல்லாம ஒரு விட்டு வந்து இந்த கிட்டார் அந்த மாதிரி ஒரு மாதிரி விட்டு வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மிஷா லைக் தட், அந்த என்டையர் கான்செப்ட்ல அது பிடிச்சிருந்துச்சு. சரியா? ஒரு ரெடிட் ஃபார்ம்ல சும்மா ஜாலியா பேசும்போது ஐ கால் இட் ஜென்ட் அப்படின்ட்டாப்ல. ஓகே, சரியா? ஏன்னா வந்து அந்த சவுண்ட் அதான் ஒரு ஜென்ட் அப்படின்னு சவுண்ட் வந்து, அதனால அது பேர் ஜென்ட் அப்படின்ட்டாப்ல. ஸோ வென் ஹீ ஸ்டார்டட் அ பேண்ட், அதை மெயின் இதை எடுத்து அதை வந்து ஒரு சிக்னேச்சர் எடுத்து ஹீ ஸ்டார்டட் த பேண்ட் பெரிஃபெரி. சரியா? அண்ட் தே பிகேம் பிக் இன் இட் அண்ட் தே பிளே ஜென்ட் மியூசிக். அண்ட் அவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பேண்ட்ஸ் வந்து அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி தி லேட்டஸ்ட் ஆல்பம் which has come, okay, it's a tongue-in-cheek album because the name of the album is Gent is not a genre of music. Oh, album பேரே அது. பேனிட்டி வம்புலுக்குறாங்க, ஜென்ட் இஸ் நாட் a genre of music அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப பயங்கர காமெடியான பாய்ஸ் பெரிஃபெரி. ஆமா. ஒரு there's a lovely கேடி பெரிஃபெரி அப்படின்னு ஒருத்தர் மேஷ் அப் பண்ணியிருக்கான். கேடி பெரியோட ஃபயர் ஒர்க்ஸை எடுத்து அதுக்கு முன்னாடி பெரிஃபெரியோட சவுண்ட் ட்ராக்கை போட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கேடி பெரிஃபெரின்னு ஒரு வீடியோ இருக்கு, யூடியூப்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, பட் அங்க இருக்க ஆர்டிஸ்ட்லாம் இந்த சாம்பிளிங் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஓப்பனா இருக்காங்கல்ல, நம்ம ஆளுங்க இன்னும் ஓப்பன் அப் ஆகலையா, இல்ல அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஈகோனால பண்ணாம இருக்காங்களான்னு தெரியல. ஐ திங்க் well, okay, creative ego, there is also the problem of நீங்க சொன்ன மாதிரி licensing. சரியா? as an artist, one of the things I would love to sample is Raja. ஏன்னா அவரோட டியூன்ஸ், அவரோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்லாம் பயங்கரம். ஆனா அவர் தொட்டோம்னா நமக்கு அடி வாங்குவோம். சரியா? அதனால அங்க தொட போறதே இல்லை. சரிங்களா? ஸோ அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று வந்து sampling is not easy. அதான் மேட்டர். சரியா? இட் இஸ் a very very அது கரெக்டான சாம்பிளை பிடிக்கணும், அதை வந்து ஒர்க் பண்ணணும், அதை கொண்டு வரணும். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட், there are lots of really good artists who do take samples and use it, but கிரியேட்டிவ் ஈகோன்னு சொல்றதோட நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவங்களோட ஆர்டிஸ்ட்டை வந்து பெர்மிஷன் வாங்கணும், அப்புறம் மேனேஜர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அப்புறம் அவங்களோட ரெக்கார்ட் லேபிள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவளெல்லாம் எதுக்கு நம்ம வந்து நம்ம விஷயத்தை பாஸ்ட் போயிடும் அப்படின்னு. ஸோ தட் ஐ ரிமெம்பர் தேர் வாஸ் a college band from Chennai. ஐயோ, அந்த பேண்டோட பேர் மறந்து போச்சு. They did a really lovely
இளையராஜா பாட்டு எடுத்து 2-3 எடுத்து சாம்பிள் பண்ணி லைவாக வாசித்தாங்க. நான் 2-3 தடவை கேட்டிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? இல்லை, நாங்கள் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. I'll see if I can find the MP3 எங்கேயோ. அது வந்து 2-3 இளையராஜா பாட்டிலேருந்து எடுத்து சாம்பிளிங் எடுத்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதை லோயலா காலேஜோட பேண்டு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு லெஸ் ஹியர்ட் ஜான்ர் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் பிடிச்ச ஒரு ஜானர் மேத் ராக். நைஸ், இன்ட்ரெஸ்டிங். மேத் ராக் வந்து எனக்கு அந்த பேண்டு பேர் ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான். நான் வந்து அப்போ தான் வந்து இந்த கிளாசிக்கல் ராக் கேட்டுட்டு இருந்த டைமில் வந்து அவன் சொன்னான், அண்ணா இதெல்லாம் பரவாயில்லண்ணா, நீங்கள் வாங்க நான் வேற ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேத் ராக் இன்ட்ரடியூஸ் பண்ணான். எனக்கு அது ரொம்ப அதோட ஸ்ட்ரக்சரா அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட், இது ஏன் நிறைய பேர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அதுல I think so, something like that. அவங்க தான் பயங்கரமா மேத் ராக் வந்து நம்ம ஜெனரேஷன் கொண்டு வந்தது அவங்க தான். ஆமா, நான் அப்பதான் யோசிச்சேன் இது எதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் ஒரு செட் ஆஃப் டைம் ராக்கு அடுத்து வந்து பாப் பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சுல 90sல. இல்ல 90sலயும் இருந்து இப்போ வரைக்குமே பாப் தான். ஈவன் தோ மத்த எல்லாமே இருந்தாலும் பாப் மியூசிக் that's why it's called pop. yeah. ஆல்சோ அப்ப இருக்கிற இந்த டீனேஜர்ஸ்க்கும் லேட் டீனேஜர்ஸ்க்கும் பிடிச்ச ஒரு ஜான்ரா பாப் இருக்கிறனால மேபி இது பெருசா ரீச் ஆகலன்னு தோணுது. ஆல்சோ ஐ ஃபீல் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் பார்த்த அளவுக்கு ஒருவேளை எனக்கு ராக் இன்னும் முன்னாடி என் லைஃப்ல இன்ட்ரடியூஸ் ஆயிருந்துச்சுன்னா அது எனக்கு பிடிச்சிருக்குமா இல்லை அதை என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, மியூசிக் எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு ஒரு ஆர்டிஸ்டையோ இல்லை அவங்களோட மூமெண்ட்டையோ இல்லை அவங்களோட மோட்டோவோ தெரிஞ்சதுன்னா ஐ கனெக்ட் வித் தம் பெட்டர். ஓகே. எனக்கு வந்து கென்ட்ரிக் லாமரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பா ரஞ்சித்தும் சந்தோஷ் நாராயணன். அந்த டைம்ல நான் காலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காலை ஒரு நாள் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட கேட்டார், டே பிளாக் பந்தர் பத்தியடா அப்படின்னாரு. நான் சொன்னேன் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. பார்த்துட்டு வந்தோடனே நீ வந்து கென்ட்ரிக் லாமரோட ஒரு மியூசிக் வீடியோ அனுப்பிச்சு இதை பாரு அப்படின்னாரு. நான் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. சரி யார் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் அமேஸ்ட். எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து கென்ட்ரிக் லாமர், ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹிப்ஹாப் கேட்பேன், நாட் லைக் கேட்கணும்னு கேட்கறது கிடையாது. பட் அதுக்கப்புறம் there is one hip-hop artist I can go and listen னா அது வந்து கென்ட்ரிக் அந்த மாதிரி ஆயிடுச்சு. He's progressive hip-hop. So I completely agree, progressive hip-hop. பட் நீங்கள் குயிக்காக வந்து மேத் ராக் சொல்லிட்டு போயிட்டீங்க. உங்களோட லிசனர்ஸ்க்குலாம் வந்து மேத் ராக் என்னன்னு சொல்லணும்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? ஸோ மேத் ராக் வந்து கணக்கு போட்டு வாசிக்கிறது, அதான் வந்து மேத் ராக், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா லிரிக்ஸ்க்கு ஏற்றாப்புல பாட்டு வாசிக்கிறோம், இல்லாட்டி டியூனுக்கு ஏற்றாப்புல வாசிக்கிறோம். மேத் ராக் அப்படி கிடையாது. இத்தனை பீட் கரெக்டாக இருக்கணும், அத்தனை பீட் அங்கே இருக்கணும், இது ரெண்டும் சேர்ந்தா அது வரணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் I'll tell you simple thing, டைம் சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு பார்ல எத்தனை நோட் வாசிக்கிறீங்க. ஸோ லைக் தட் இஸ் 1 bar 1 2 3 4, அதுக்குள்ள எத்தனை தடவை ஹையாட் வருதுன்றது வந்து 2 கணக்கு இருக்கு வச்சுக்கோங்க. 3/4 ஒன்று இருக்கு. டக்கெட்ட டக்கெட்ட டக்கெட் அந்த ஒரு 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3, that is 3/4. Then there's something called 6/8. ஸோ என்ன கணக்குனா, ட்ரம்மர் 6/8 வாசிக்கிட்டு இருப்பாப்புல, பேசிஸ்ட் வந்து 2 டிஃப்ரெண்ட் ரிஃப் 3/4 வாசிப்பாரு. என்ன கணக்குனா, ஒரு பாரு புரியாது என்னடா பண்றீங்க அப்படின்ட்டு, ஆனா 3/4 + 3/4 is 6/8. ஸோ கடைசியில் முடியும் போது 2 சேர்ந்து முடிச்சிருவாங்க. ஸோ அது கணக்கு போட்டு வாசிக்கணும். சரியா? நான் சொல்றது ஈஸி. பட் இப்போ ஜஸ்ட் இமேஜின் there'll be 5/8 + 7/8 வந்து கடைசியில் 12/8 போய் முடியும். ஸோ அது வந்து 5 + 7 வந்து 12 அந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டு அது எங்கேயும் நடு பாட்டிலலாம் முடியும். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் லாட்ஸ் ஆஃப் என்ன சொல்றது, பயங்கர டெக்னிக்காலிட்டி. இதில் ஒரு பேண்டை நான் டெஃபினட்டாக பேசணும், அதை பற்றி எலிஃபண்ட் ஜிம் அப்படின்ட்டு. ஓகே. எலிஃபண்ட் யானை, ஜிம் as in ஜிம் where you go to work out. அந்த அவங்க ஏன் அந்த பேர் ஜிம் எலிஃபண்ட் ஜிம்னா, அவங்க மியூசிக்கை கேட்டால் நம்ம வீட்டுக்கு மேலே வந்து ஒரு ஜிம்மு கட்டி அதுக்கு வந்து எலிஃபண்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி இருக்கும், கும்னா அந்த எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பியூட்டி என்னன்னா, the main composer is a girl who's also the bass guitarist. Oh wow. Three-piece band. Girl who plays the bass and sings and does all the weird stuff. Guitarist or drummer. முடிஞ்சு அவ்வளோதான். லைவ்லாம் பிரிச்சு மேஞ்சிருவாங்க. Go check it out. Elephant Gym அப்படின்னு சொல்லிட்டு, especially live shows. And she's fantastic on the bass. அவளுக்கு ஒரு பெரிய ஃபேன் கிளப்பே இருக்கு.
தேர் சைனீஸ் பேண்ட் இஃப் ஐம் நாட் ராங். ஆமாம். ஸோ எலிஃபென்ட் ஜிம் அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் மியூசிக். அண்ட் சான் அப்படின்னு சொன்னேன்ல, தேர் ஆல்சோ எலிஃபென்ட் ஜிம் வந்து மோர் ஜாஸ் மேத் ராக், அப்படி அந்த ஜாஸ் ஸ்டாண்டர்ட் மேத் ராக்கு. சான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஜென்ட்டு மெட்டல் அப்படி போயிடுவாங்க. ஸோ அகெயின் two very different types of genres which you might have come across. இதில் என்ன மேட்டர்னா, நீங்கள் வந்து நிறைய இந்த ஜானரை கேட்டிருப்பீங்க, பட் அதான் அந்த ஜானர் தெரியாம இருந்திருக்கும். மேபி இருக்கிற ஒரு பாப்புலர் சாங் நம்ம அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேண்ட் வந்து ராக் பேண்ட் தான், பட் இவங்க பண்ண இந்த சாங் வந்து வேற ஜானர் அந்த மாதிரி. ஓகே, I'll tell you one very interesting example. No Doubt அப்படின்னு ஒரு பேண்ட். நோ டவுட் வந்து நிறைய பேருக்கு இந்த MTV பார்த்தவங்க தெரியும், வெச்சும் தெரியும். பட் அவங்களோட சிங்கர் Gwen Stefani எல்லாருக்கும் தெரியும். Gwen Stefani வந்து நிறைய பேங்கர் ஹிட்ல அந்த Ain't No Holla Back Girl அந்த பாட்டுல பாப்ல போய் நல்லா வந்தா. And she's performed at half time சொல்றோம். ஸோ நோ டவுட் அப்படின்ற பேண்ட் வந்து they have a very interesting genre. It's called ska, SKA. சரியா? ஸ்கான்றது வந்து இட்ஸ் இந்த மிட் கரீபியன் ஃபிளேவர், கொஞ்சம் ரெகேவும் கரீபியனும் சேர்ந்து ஸ்கான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி ஃபீல், பார்ட்டி வைப் தான் ஸ்கா. அண்ட் ஐ என்ஜாய் ஸ்கா பிகாஸ் ஸ்காக்கு ரொம்ப முக்கியமான மேட்டர் வந்து ரிதம் செக்ஷன், பேஸும் ட்ரம்ஸும் கரெக்டாக வாசிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு மாதிரி மக்களை வந்து ஹைப்லேயே வச்சுருப்பாங்க, வைப்லேயே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஒரு டிஜே மாதிரி பட் இது லைவ் பேண்டு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் ஸ்கா. ஸோ அந்த மாதிரி MTV VH1ல வந்து நோ டவுட்டோட சாங்ஸ் வந்து பயங்கர ஹிட். They used to play it once or twice. And the Now That's What I Call Music, Max இந்த கேசட்ல இருக்குல்ல, அதுலலாம் அவங்க பாட்டு இருக்கும், நோ டவுட்டோட சாங்ஸ் இருக்கும். சரியா? பட் பீப்புள் டோன்ட் நோ தட் ஸ்பைடர் வெப்னு ஒரு சாங் ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நோ டவுட் சாங்ஸ். Go hear it out and you will understand. அதுல பியூட்டி என்ன, பேஸ் கிட்டார்ஸ் வந்து இந்தியன். If I'm not wrong, he is from Tamil origin நினைக்கிறேன், பட் he's பல வருஷமா இந்தியா யூஎஸ்ல இருந்தாப்ல அவர் தான். Gwen Stefaniயோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட், காசிப்பும் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ எனக்கு லைட்டாக ஒரு சின்ன ஒரு அவுட் ஆஃப் டாபிக் செஞ்சதை பற்றி நான் பேசியிருக்கும்போது, லோஃபை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம்? இட்ஸ் அ ஜானர் இட் செல்ஃபா? Lo-fi is a genre by itself. சரியா? See, lo-fi, okay, so the name lo-fi means low fidelity. Right? So it's not very high quality music in the நினைப்போம், but that's not the point. Lo-fi வந்து very chill and vibe music. நீங்க வந்து இந்த ஜூம் காலுக்கு ஒரு காமனத்துக்கு முன்னாடி கால் பண்ணீங்கன்னா எனக்கு பின்னாடி lo-fi தான் ஓடிடும். ஸோ எவ்ரி ஈவினிங் வந்து எனக்கு பின்னாடி lo-fi girl அப்படின்னு ஒன்று இருக்கு. இட்ஸ் what do we call it, யூடியூப் சேனல் which runs live stream lo-fi, பின்னாடி பாட்டு ஓடிட்டே இருக்கும். அமேசிங். யூ ஜஸ்ட் சில். நான் உலகத்தில் எங்கே போனாலும் அந்த சேனல் வந்து பின்னாடி ஏதாச்சும் ஹோட்டல் ஸ்டே பண்ணாலும் ஓட்டேன்னா I'll feel at home. ஓகே, அந்த மாதிரி. அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் தி திங்ஸ் which you can run in the background பின்னாடி when you're doing your work. அந்த மாதிரிலாம் லைக் EDM கேட்டால் வந்து உங்கள் ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். மெட்டல் கேட்டால் இட் will keep you adrenaline pumpingல அந்த மாதிரி. you want to stay calm like you want to classical heavy metal. Lo-fi is something பின்னாடி ஏதோ ஓடணும், அவ்வளோதான். ஒரு நாய்ஸ் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, ஜஸ்ட் சேம் திங் ரிப்பீட்டட் அகெயின். நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் இருக்காது, ரொம்ப வைபாக சில்லாக இருக்கும். இப்போ லேட்டஸ்டா நிறைய இருக்கு. ஆக்சுவலி டெம்பிள் மங்கீஸ்ல வந்து சேனல் தனியா மைக்ரோவேவ் அப்படின்னு சொல்லிட்டு லோஃபைல இருக்கு. அதுல என்னோட ட்ராக் ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது இன்னும் வெல் ரிலீஸ் ஆகல. ஐ மேக் லோஃபை ட்ராக்ஸ். லோஃபை வந்து ரொம்ப நேரம் ஓடலாம், காம நேரம் ஓட்டலாம் பாட்டை. அதனால அது இந்த எபிசோட் போச்சுன்னா ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து அடியில் சொல்லிடுவோம் அந்த லிங்க். எனக்கு ஆக்சுவலா லோஃபை வந்து இந்த லாக்டவுன்ல பயங்கர ஒரு பூம் ஆச்சுல்ல. நிறைய பேர் வந்து அந்த டைம்ல தான் வந்து தமிழ் சாங்ஸ் மேஜரா இல்ல ஹிந்தி சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப லாயலா இருந்துச்சு, ரொம்ப ட்ரூ டு இட்ஸ் கோரா இருந்துச்சு. இப்ப லேபிள்ஸே அஃபிஷியலா ரிலீஸ் பண்ற லோஃபை வந்து எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஐ ஹர்ட். ஆமாமா, அது எனி டைம் a label takes something that's really cool and tries to capitalize on it, சொதப்பிடுவாங்க. Absolutely சொதப்பிடுவாங்க. அது ஆப்வியஸா ஒரு கமர்ஷியல் ஆங்கிள் வந்துருது. அது பேஷனேட்டா பண்ணாலுமே எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு கமர்ஷியல் ஆங்கிள் வந்துருது. அது வேலைக்கே ஆக மாட்டேங்குது. அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, ஞாபகம் இருக்கா ஒரு காலத்துல நீங்க எல்லா ரெஸ்டாரண்ட் போனாலும் ஏஆர் ரஹ்மானோட இன்ஸ்ட்ருமெண்டல் சாங்ஸ் ஃப்ளூட்ல ஒரு பின்னாடி ஓடிட்டு இருக்கும். ஆமா ஆமா, பின்னாடி இல்லாட்டி கெனிஜி ஓடிட்டு இருக்கும். இப்போ வந்து லோஃபை ஹஸ் ஓவர்டேக்கன் தட். எங்க போனாலும் பின்னாடி லோஃபை வரும், அவ்வளவுதான். பட் இன்னைக்கு கூட ஐ மீன் இப்ப கூட போனா நிறைய இடத்துல வந்து யூல் ஹியர் ஏஆர் ரஹ்மான் ஃப்ளூட். இப்ப டிராஃபிக்ல சென்னையில இருக்கிற மேக்ஸிமம் சிக்னல்ஸ்ல ராஜாவோட ஹவு டு நேம் இட்டோட வயலின் பேசலாம். ஐ மீன் ஆமா, கவர்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க. டிராஃபிக்ல நீங்க நிக்கும்போது யூ வில் ஹியர் இளையராஜா மியூசிக்.
Wow, I didn't know this. இப்போ ரீசெண்டா என்னைய மாதிரி மியூசிஷியனுக்கு வந்து ஒரு டார்ச்சருங்க. ஏன்னா நான் வந்து ஃபுல் பீஸ் கேட்டு ஒரு வரைக்கும் நான் போக மாட்டேன். பின்னாடி என்ன ஹார்ட் அடிச்சாலும் பரவாயில்ல, அந்த பார் முடிஞ்சாதான் நான் கிளம்புவேன். பட் இப்போ இது ஒரு 2 years 3 years முன்னாடியும் டெஸ்ட் பண்ணாங்க. பட் இப்போ நானே கேட்குறேன், ஒரு 2-3 சிக்னல் ரெகுலரா ப்ளே பண்றாங்க. எஸ்பெஷலி நந்தனம் சிக்னல், நந்தனம் இல்ல, அந்த தேவர் சிலை அந்த சிக்னல் ஒரு முழு பாட்டு ஓடிடலாம், அது பிரச்சனை. அங்க நிக்கிட்டுதான் ஆகணும். ஓகே, அடுத்து இன்னொரு ஜானர் வந்து வேப்பர் வேவ். நான் வந்து கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டேன், என்னது இப்படி ஒரு ஜான்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரே அதுமே ரேண்டமா ஏதோ ஒரு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கேயோ போய் சம்திங் வேப்பர் அது இதுன்னு போய் வந்து வேப்பர் ஒரு சாங் பிளே ஆச்சு. எனக்கு ரொம்ப டேக்கன் அபேக். ஓ, நிஜமாவே இப்படி ஒரு ஜான்ரா இருக்கு. அதுக்கப்புறம் நான் தான் யோசிச்சேன், வியர்டு என்னென்ன வியர்டான நேம்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா அதுலயும் டாப்ல வேப்பர் வேவ் தான் இருந்துச்சு. ஸோ வேப்பர் வேவோட ஆரிஜின் என்ன மாதிரி இருந்திருக்கும்? So that comes from synth wave and chill wave. Okay, vapor wave வந்து புது, it's a very recent genre தான். It came into being after people discovered garage band and Apple. கையில வந்து ஒரு if you can compose music yourself and you had your nostalgia 80s அப்படின்னு சொன்னா vapor wave. இப்போ வந்து I have to talk about wave, அந்த கான்செப்டே சில் வேவ், சிந்த் வேவ், வேப்பர் வேவ். the வேவ் கான்செப்டே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் மியூசிக் தட் ஜஸ்ட் ஃப்ளோஸ். பின்னாடி அப்படியே ஒரு கான்ஸ்டன்ட் பீட்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோவில் வந்து பின்னாடி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஆட் ஆகும், அப்படியே பில்ட் ஆகும். தென் அப்படியே இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ளோ. ஸோ சில் வேவ் வந்து நம்ம லோ ஃபைவும் அந்த இதுவும் சேர்ந்தா சில் வேவ். சிந்த் வேவ் வந்து அந்த பழைய காலத்து இந்த ஸ்ட்ரீட் ஹாக்கோட தீம்ல இருக்கல, அந்த மாதிரி கொஞ்சம் சிந்தட்டிக்லாம் இருந்ததுதான். இப்போ வேப்பர் வேவ்ல ஐ ஹேவ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் டு டாக் டு அபவுட். தேர்ஸ் an artist called ஜார்ஜ் கிளாண்டன், CLANTON. எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டது இந்த ஆர்டிஸ்ட், எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தங்க தலைவர் விஜய் வரதராஜ் அவர்கள். வந்து ஆமா, எங்க வீட்டுல மதுரையில வந்து we were just playing on the drum kit. உடனே சொன்னாரு எனக்கு ப்ளீட் வாசிக்கணும் அப்படின்னாரு. சரியா, எனக்கு வந்து ப்ளீட் அப்படின்ற பாட்டு வந்து மெஷுகாவோட பாட்டு. சரியா, மெஷுகா வந்து கொடுமையான மெட்டல் பேண்டு. இந்த ஆள் கேட்டிருக்க மாட்டாரு எனக்கு தெரியும். விஜய் வந்து வாழ்க்கையில் கேட்டிருக்க சான்ஸே இல்லை. அது முதல்ல கேட்டுருந்தா அது ட்ரம்மிங் வந்து அப்படின்னு போகும். இவர் என்ன யோசிச்சாலும் அந்த ட்ரம்மிங் பண்ண முடியாது. சரியா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீஸ் லைக், இல்லையே ஈஸி தானேங்க, நேர் பீட் தானே. என்னங்க ப்ளீடு வந்து மெஷுகாவோட பாட்டு இவர் ஈஸின்றாப்லே அப்படின்னு போட்டு காமிங்க அப்படின்னு. ஸோ ஹி புட் ஜார்ஜ் கிளாண்டன் ப்ளீட். ஓ சாரி வேற ஆர்டிஸ்ட் வேற சாங் போல அப்படின்ட்டு ஐ ஹவ் நெவர் ஹர்ட் திஸ். And he played it and I loved it. அன்னைக்கு ஃபுல்லா லூப்ல ஓடிச்சு ஜார்ஜ் கிளாண்டன் ப்ளீட். அப்புறம் சொல்றாரு விஜய் சொல்றாப்புல, இந்த ஒரு ஷார்ட் எழுதுறேன் ஒரு படத்துல எங்கேயோ, இந்த சீன் தான் கடைசி, இந்த கிளைமேக்ஸ்க்கு இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டும் பேசிட்டு இருந்தோம். அண்ட் தட்ஸ் when I discovered ஜார்ஜ் கிளாண்டன். அப்புறம் போய் அவங்கள பத்தி ரிசர்ச் பண்ணா ஜார்ஜ் கிளாண்டன் was one of the first வேப்பர் வேவ் ஆர்டிஸ்ட். யூஎஸோட ஃபர்ஸ்ட் வேப்பர் வேவ் என்ன சொல்றது ஃபெஸ்டிவல் வந்து அவர் தான் ஆரம்பிச்சாப்புல. ஓகே, நீங்க வந்து வேப்பர் வேவ்னா என்ன அப்படின்னா ஜார்ஜ் கிளாண்டன் ப்ளீட், இந்த பாட்டை கேளுங்க, ஃபீல் ஆயிரும். So thanks to Vijay for that. Okay, so actually இந்த வேப்பர் வேவ், சிந்த் வேவ்லாம் முன்னாடியே இருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு 80s, late 80s. The Japanese have been the best at it. Actually நீங்க வந்து போய் பாத்தீங்கன்னா synth wave 2 hour 3 hour loops இருக்கும். சரியா, ஸோ யூ கேன் ஜஸ்ட் புட் ஆன் த யூடியூப் சேனல், அந்த சிந்த் வேவ் ட்ராக்ஸ் ஒன்று மேலே ஒன்று போயிட்டே பில்டப் ஆகிட்டே இருக்கும். அண்ட் சம் ஆஃப் தீஸ் ஆர் வெரி வெரி ஓல்டு. த ஜாப்பனீஸ் போன தடவை பேசுவோம் தெரியுமா, ஜாப்பனீஸ் ஜாஸ் பற்றி பயங்கரமாக ஹிட் ஆச்சு ஆஃப்டர் த வேர்ல்டு வார். ஸோ த செகண்ட் பார்ட் ஆஃப் தட் வாஸ் when electronics came to Japan. So ஜப்பான்ல வந்து மூகு, ரோலாண்டு அவங்களோட எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து they started manufacturing Japan because Japan killed Taiwan. And Taiwan is the place where you make all the silicon chips. All silicon chips. இன்னைக்கு வரைக்கும் Taiwan is the epicenter of silicon chip. ஆமா, அங்க வந்து பக்கத்துல வந்து ஜப்பான் தானே, யூஎஸ்க்கு வந்து க்ளோசஸ்ட் வந்து ஜப்பான். ஸோ ஆல் த பிக் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ் வந்து தே ஆர் பேஸ்ட் ஆஃப் ஜப்பான். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். யமஹா, சோனி, பிலிப்ஸ் எதுனாலும் ஜப்பானீஸ், அதான் மேட் இன் ஜப்பான் பெரிய விஷயம் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி த பீப்புள் ஹூ வர் தேர் ஆல்சோ ஹேட் மோர் திங்ஸ் டு டிங்கர் வித் அண்ட் ஹேட் என்ன சொல்றது மோர் ஆக்சஸ் டு எலக்ட்ரானிக்ஸ்லாம். ஸோ அங்க வந்து அந்த எலக்ட்ரானிக் என்ன சொல்றது த ஃபியூச்சர் ஆஃப் மியூசிக் இஸ் எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லி அங்கதான் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே
நாள் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் வேலை பார்த்தவங்க ஈவினிங் வந்து வீட்டில் உட்காந்து மியூசிக் கம்போஸ் பண்ண வந்தாங்க. ஸோ தே ஹேட் த ஜாஸ் மென்டாலிட்டி அண்ட் ஹேட் தி எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுத்து சேர்த்து போட்டு தான் தென் சிந்த் வேவ் வேப்பர் வேவ் அப்படின்ட்டு அது டெவலப் ஆச்சு. ஸோ அகெயின் ஜப்பான் பிளேட் ஹியூஜ் ரோல் இந்த அதில் தான். ஓகே, நம்ம எனக்கு ஆக்சுவலாக பேசின பிறகு ஐ வெண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் சேயிங் தட் ஜப்பான்னாலேயே வந்து வைனல் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு லாஸ்ட் இயர்ல அவங்களோட கன்சம்ஷனால. அண்ட் நான் யூஸ்வலா நான் கேட்பேன் ஜாப்பனீஸ் ப்ரெஸ்ஸிங்ஸ்க்கு ஏன் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு ஆர்டிக்கல் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தர் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். saying that Japanese peopleக்கு வந்து எல்லாமே ஹைஃபைல கேட்கணும், they like music in high fidelity. அவன் விட்டு எல்லா கேட்ஜெட்டும் இருக்கும், பட் அவனுக்கு வந்து you can't deliver him very poor quality product. ஸோ ஜப்பான்லேயே வந்து நிறைய வைனல் பிளான்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிளான்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க அதிகபட்சம் ப்ரொடியூஸ் பண்றதே 1000 வைனல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்க இந்த வைனலுக்கு பண்ற மாஸ்டர் இருக்குல்ல, அந்த மாஸ்டர் வந்து 2 மாஸ்டர் பண்ணுவாங்களாம். ஒரு மாஸ்டர்ல 500 ப்ரெஸ்ஸிங்ஸ் தான், அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க. ஸோ 2 தடவைங்கும் போது அதோட குவாலிட்டி வந்து பயங்கரமா இருக்குமா. Absolutely. நான் யோசிச்சு பார்த்தேன், you'll never hear a bad record from a Japanese plant. 100%. நான் அதான் யோசிச்சேன், ஏன் வந்து நம்ம தேடுறோம் ஜாப்பனீஸ் பிரிண்ட் அப்படின்னு தேடுறோம்னா அதுக்காக தான். என்ன இவனுங்க நம்மள ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. என்ன ஊருங்க ஜப்பான், டோக்கியோல வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம என்ன சொல்றது, நம்ம சென்னையோட half size தான். ஆனா the country is long, but the places where all the people are, that's just full of activity and you know amazing. That's why all the musicians அங்க தான் ஏசியா டூர்னா வேற எங்கேயும் போக மாட்டாங்க, இந்தியாக்குலாம் வர மாட்டாங்க. ஜப்பான் கேட்டா ஏசியா முடிஞ்சிருச்சு. By the way, talking about genres, நீங்க ஜாப்பனீஸ்ல போய் ஜானர்லாம் கேட்டீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, என்ன மாதிரிலாம் வாசிக்கிறாங்க, என்ன மாதிரிலாம் புது மாதிரிலாம் இருக்குன்ட்டு. எவ்ரிடே ஒரு புது ஜானர் வச்சிருப்பாங்க. ஜாப்பனீஸ் வந்து வியர்ட் ஜானர்ஸ் they have. சரியா, நல்லா இருக்க ஜானரை வந்து மாத்திடுவாங்க. இப்போ புதுசா ஒன்று ஃபாங்க் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கு. சரியா, PHONK ரொம்ப புதுசு. இப்போ லேட்டஸ்டா ஒரு about couple of years, probably 2020ல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. டார்க் அண்ட் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி deep and dark hip hop and wave format. அது வந்து எக்ஸ்பிளைன் பண்றது எப்படின்னா, நீங்க வந்து அன்னைக்கு யாரோட்ட சொல்லிட்டு இருந்தேன், இஃப் யூ திங்க் ஆஃப் ஹாரி பாட்டரோட டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, டிஃப்ரெண்டா ராவன்க்லா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு தீம் மியூசிக் திங்க் பண்ணீங்கன்னா, ஸ்லிதரினுக்கு ஒரு தீம் மியூசிக் திங்க் பண்ணீங்கன்னா இதான் இருக்கும், ஃபாங்கா தான் இருக்கும். இட்ஸ் வெரி டார்க் அண்ட் வெரி ஒரு மாதிரி ஸ்லைட்டா ஈவில் ஃபீல்ஸ்ல போயிட்டு இருக்கும். பட் இட்ஸ் நாட் லைக் மெட்டல், இட்ஸ் பேசிக்கலி ஹிப் ஹாப் அண்ட் R&B தான், பட் இட்ஸ் வெரி டார்க். அதான் ஃபாங்க் அப்படின்னு சொல்லி லேட்டஸ்டா வந்துருக்கு. மாதிரிலாம் புதுசா பண்றாங்கப்பா. But that's not funk, by the way. FUNK. Yeah, that's funk. Completely different. Funk is comes from African American roots of jazz. Funk is just dance music and lots of nice, uplifting, positive vibe funk music. Parliament அப்படின ஒரு band, they are fantastic funk musicians. Grand Funk Railroad, இவங்கள 1970s 1960s. By the way, if you pick up a funk vinyl, beautiful. ஏன்னா அந்த funk ஆர்டிஸ்ட்லாம் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, வைனில்ல வந்து பாட்டு மாத்திரம் போடாம ஃபுல் கதையை உள்ள ஸ்லீவ்ல போட்டுருப்பாங்க. எல்லா போட்டோ போட்டு இந்த பாட்டை எப்போ எழுதணும், எங்க எழுதணும், எங்க ஊர் மக்கள் தான் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும். Funk vinyls always have ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். So that is funk. Okay, that's a really nice American genre. அண்ட் நம்ம ரீசெண்டா பேசும்போது இந்த தினாரிவன் பத்தி பேசிட்டு இருந்தோம். தினாரிவன் என்ன ஜானர்ல வருவாங்க? they are not regularல folk நார்த் ஆப்பிரிக்கன் மொராக்கன் ஃபோக், அதெல்லாம் ஃபோக் மியூசிக்ல வரும். ஃபோக் ராக் அப்படின்னே சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபோக் ராக் அண்ட் தினாரிவன் வந்து கிட்டார் நார்த், ஸோ மொராக்கன் நார்த் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் நார்த் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் மியூசிக்ல வந்து கொஞ்சம் கிட்டார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து, they have a brilliant guitarist, பேர் வந்து unfortunately I have to say this to Sudhir, கொஞ்சம் டென்ஷன் ஆவாப்ல. பட் பெங்களூர் வந்தாங்க, பெங்களூர்ல வாசித்தாங்க 2017ல. yes, and they're a fantastic band. எனக்கு 2017ல தான் அப்படி ஒரு பேண்ட் இருக்குறதே தெரியும். டினாரிவனோட well you could say not local Indian version would be Swaratma, which is a Bangalore based band who do Kannada folk rock music. Vasu Dixit எல்லாருக்கும் தெரியும். ஆமா, இல்ல வாசு தீக்ஷித் தெரியும்.
ஸோ ரகு டிக்சிட்டோட தம்பி தான் வாசு டிக்சிட். வாசு டிக்சிட்டோட பேண்ட் தான் ஸ்வரத்மா. வாசு டிக்சிட்டோட ஒய்ஃப் வந்து பீப்புள் மைட் நோ, ஷீ ஒன் அன் அவார்ட், நேஷனல் அவார்ட் ஃபார் சிங்கிங் அண்ட் யூ நோ ஃபார் மேக்கிங் தி மியூசிக் அண்ட் ஆல். ஸோ தேர் அமேசிங், தேர் ஃபண்டாஸ்டிக். ஸோ ஸ்வரத்மா இஸ் ரியலி குட் பேண்ட். சூப்பர். ஸோ தினாரிவன் வந்து இஸ்வெக் கட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஸோ என்னோட ரூம்மேட் நவீன் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான். ஒரு நாள் நைட்டு போட்டிருந்தா எனக்கு என்னடா இது ஒரு மாதிரி சூஃபி மாதிரி இருக்கு, வார்த்தை ஒண்ணுமே புரியல. அந்த விஷுவலுமே அந்த சாங் விஷுவல் நீங்க பாத்தீங்கன்னா டீ போட்டு டெசர்ட்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இருக்காது அந்த சாங் விஷுவல்ல. நான் கேட்டேன் இதுதான் ஒரிஜினல் மியூசிக் வீடியோவா இல்ல வேற யூடியூப்ல போட்டாங்க? ஆமா ஆமா, எனக்கு அந்த டவுட் வேற ரொம்ப நாள் இருந்துச்சு. சொல்லுங்க பேண்டோட ஆரிஜின் ஸ்டோரி. ஆமா தெரியுமா, ஒரு ஆக்சுவலி இட்ஸ் a very sad but interesting story. ஒரிஜினல் அவர் பேர் என்ன, இப்ராஹிம் அல் ஹபீப், அதான் அவரோட ஒரிஜினல் ஃபவுண்டரு. 4 வயசுல இருக்கும்போது மாலியில், தட் இஸ் நார்த் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, மாலியில் ஏதோ ஒரு வாரில் வந்து he saw his father being executed in front of his eyes. ஓகே சரியா. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு வெஸ்டர்ன் கௌபாய் படத்தை பார்த்துட்டு அதில் வந்து கௌபாய் வந்து கிட்டார் வாசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இவர் வந்து நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் கேனை எடுத்து அதில் ஒரு கம்பியை மாட்டி, ஃபிஷிங் கம்பியை மாட்டி, அடியில் ஒரு கேனை வச்சு ஹி பில்ட் அ கிட்டார் அண்ட் ரெஃப்யூஜி டெசர்ட்ல வந்து ஹி வாஸ் லிவிங் இன் ரெஃப்யூஜி கேம்ப். அப்போ வந்து ஹி லேர்ன்ட் ஹவு டு பிளே திஸ். அப்புறம் பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு கல்யாணத்து அப்புறம் நிஜமா ஒரு கிட்டார் எங்கேயோ வாங்கி தென் ஹி லேர்ன்ட் இட். அப்புறம் என்னாச்சுன்னா இவர் கடாஃபி வந்து ஹி புட் அ ரூல் சேயிங் தட் எல்லா இந்த ஊருக்காரங்க எல்லாருமே வந்து மிலிட்ரி ட்ரைனிங் டெஃபினட்டாக பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தலைவர் வந்து அப்போ வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போய் வேற ஊருக்கு போய் அங்கே ரிவோல்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பண்ணி அப்புறம் அங்கே மியூசிஷியன்ஸ்லாம் சேர்ந்து ரெபல் ஃபைட்டர்ஸாக மாதிரி அப்புறம் ஒரு மியூசிஷியன் ஆகி அப்புறம் தான் பேண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு எல்லாமே ஈஸியான ஆக்சஸாக இருக்கு. அங்கே ஒவ்வொருத்தரும் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து பயங்கர ரிபலாக தான் இருந்திருக்காங்கல்ல. there are artists who question the government, questioned everything, அவங்களோட பேசிக் ரைட்ஸ்க்கு. பாப் மார்லியும் கூட he questioned everything. The whole thing was built. தினாரிவன் வந்து absolutely அந்த காலத்துல வந்து I mean that was during the Vietnam War, the Americans அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ அதெல்லாம் தான். I mean இந்த பாட்காஸ்ட் கேட்டு நம்ம ஒரு தின்னாரி வேணும் ஒரு 4 புது லிஸ்னர் வந்தா கூட எனக்கு சந்தோஷம் போதும். எனக்கு so happy. எனக்கு நீங்க சொன்ன பிறகு வந்து ரொம்ப இது பண்ணேன். சரி பட் ஆல்சோ எனக்கு இன்னொரு தாட்டும் இருக்கு. பட் நம்ம கேட்குற மியூசிக் வந்து we don't choose the music choose usங்கிறது வந்து நான் ரொம்ப கண்மூடித்தனமா நம்புறேன். நம்ம கேட்குற எந்த இசையுமே நம்ம எப்ப கேட்கணும்னு இருக்கோ அப்பதான் நமக்கு நம்ம காதுல விழும். அது வந்து ரொம்ப இயற்கையாலாம் நடக்காதுங்கிறது வந்து என்னுடைய ஒரு பிலீஃப். ஏன்னா நான் ஒவ்வொரு டைம்ல கேட்குற ஒவ்வொரு மியூசிக் வந்து என்ன ஏதோ ஒரு வகையில பெட்டர் பண்ணுது. அதுவும் நான் ரொம்ப நம்புறேன். தினாரிவன்லாம் கேட்கும்போது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியாது. அவங்க இத்தனைக்கும் யூடியூப்ல வந்து சப்டைட்டில்ஸோட தான் சாங் போட்டிருப்பானுங்க. நான் சப்டைட்டில்ஸ் ஆன் பண்ண மாட்டேன். என்னை வந்து ஒரு வகையில் அது கனெக்ட் பண்ணுது. எனக்கு அது பிடிச்சிருக்கு. பிளஸ் தினாரிவனோட எல்லா சாங்லையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த சூஃபில எல்லாம் ஃபர்ஸ்ட் லைன் பாடுவாங்க, செகண்ட் லைன் கோரஸ் திரும்ப அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும் நிறைய சூஃபில கவாலி சாங்ஸ்ல அந்த மாதிரி. ஆமா எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் அடுத்து ஏதாவது பெங்களூர் பக்கம் எதுவும் வந்தானுங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க பாஸ். இந்தியா பக்கம் எங்க வந்தாலும் போயிருவோம் நம்ம, கவலைப்படாதீங்க. எங்க ஷிலாங் நான் கூட போயிருவோம் நம்ம. ஆமா இஃப் யூ லைக் என்ன சொல்றது தின்னாரிவன்லாம் இஃப் யூ ஃபெலா குட்டி, ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் ஃபெலா குட்டி? எஸ், முன்னாடி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமாம், அவரும் அந்த மாதிரி தான். அந்த ரெபல்லேருந்து வந்து ஆஃப்ரிக்கன் இதில் வந்து ஸோ அவங்க மியூசிக்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அங்கே வந்து இட் வாஸ் எ கம்யூனிட்டி திங். ஆமாம் சரியா. ஸோ அதனால வந்து தெல் பி லாட்ஸ் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் பேட்டர்ன் நிறையா இருக்கும். இந்த கவலி பாட்டி மாதிரி அந்த பேட்டர்ன் இருக்கும். அமெரிக்கன் இதில் அது இருக்காது, அவ்வளோவா இருக்காது. பாப் டிலனோட பாட்டு, பாப் சீக்கர் பாட்டில் ஒருத்தர் வந்து தனியாக நின்று பாட்டை பாடிட்டு கதையை சொல்லிட்டு போயிடுவாப்புல. ப்ரூஸ் ஸ்பிரிங்ஸ்டீன் அவங்கலாம் வந்து ஜோன் பேஸ், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட். பாப் டிலனுக்கே அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். ஷீ ஸ்டில் சிங்கிங் ஆக்டர்ஸ் இன் சாங்ஸ். அவங்க கதையை சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம ஊரில்
நம்ம ஊரில் வில்லுப்பாட்டு, கவாலி பார்ட்டிஸ், டினார் ஈவன் ஆஃப்ரிக்கன் சாங்ஸ்லாம் வந்து கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் பேட்டர்ன். ஒரு மெயின் மேட்டர் சொன்னால் பின்னாடி மக்கள் புரிஞ்சிச்சா, திருப்பி பேசுகிறேன், திருப்பி என்ன சொல்கிற அந்த லைன், அப்போ தான் நான் தெரியும் உனக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்ட்டு அப்படின்ட்டு அந்த கான்செப்ட் இருக்குல்ல. தட் இஸ் வை வி ஆர் ஆல்சோ இன்டு இட். இப்போ வில்லு பாட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி தான் ஓடும். மேலான ஒரு கதையை சொல்லுவோம், அப்புறம் பின்னாடி அண்ணே என்னன்னே சொல்லுங்கண்ணே அப்படின்வாங்களா. ஸோ தட் என்கேஜ்மெண்ட், ஸோ தட் டிரைவ்ஸ் த ஸ்டோரி. ஒரு ஆள் மாத்திரம் கதையை சொல்லிட்டு போகாத மாதிரி. ஸோ இஃப் யூ லைக் தட், தென் திஸ் ஆஃப்ரிக்கன் என்ன சொல்றது, கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த கால் அண்ட் ரெஸ்பான்ஸ் பேட்டர்ன்ல இருக்க ஆஃப்ரிக்கன் பீப்புள் தான் when they were taken into slavery in the US, they went into blues. ஓகே, அதனால தான் ப்ளூஸ்ல there's a call and response pattern. ஆமா ஆமா, including in music. ஒரு கிட்டார் பீஸ் அதே வந்து it's a call and response pattern தான். It's based on this. So it all comes from the African history. So பின்னாடி இருந்து வருது. எனக்கு கவாலின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு இதை ஷேர் பண்ணணும்னு இருக்கு. இது லெஸ் ஹேட் கண்டிப்பா கிடையாது, பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை லவ். நுஸ்ரத் ஃபத்தே அலி கானோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் யூடியூப்ல பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா இருக்கும். ஒரு மனுஷன் 80s 90s இப்படியெல்லாம் ஷோ பண்ணியிருக்கான். ஆல்சோ அவரோட லண்டன் ஷோஸ்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும், சோல்ட் அவுட்டா இருக்கும். சோல்ட் அவுட் பிடிச்சு வந்துட்டாப்ல. சோல் ஜாம்லாம் வந்து அண்ணே அவங்களோட ஸ்டேஜ்ல வந்து உட்கார்றேன் அப்படின்னு எடிவேட்டர் வந்து ஸ்டேஜ்ல உட்கார்ந்து ஒரு பாட்டு படிப்பாப்ல. ஏஜோ ஹல்கா. இப்ப லேட்டஸ்டா வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேட்டர் என்னன்னா, ஒரு உங்களோட பேசுனீங்கன்னா இல்ல வேற யாரோ வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், ஆண்ட்ரே ஆன்டியூன்ஸ், ANDRE ANTUNES அப்படி சொல்லி ஒரு யூடியூபர், சவுத் அமெரிக்கன் ஆர்டிஸ்ட், ஐ திங்க் இஸ் சவுத் பிரேசில் சம்திங், அமேசிங் கிட்டாரிஸ்ட். எனக்கு எப்படி அவரை கண்டுபிடிச்சேன்னா, ஹி இஸ் அ ஃபேன் ஆஃப் மியூஸ்ன்றது ஒரு பிரிட்டிஷ் பேண்ட், ஆல்டர்னேட்டிவ் ராக் பேண்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அமேசிங். அவங்க வந்து கிளாசிக்கல் சக்காவ்ஸ்கி, பாக்கு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணி ராக்கா போடுறவங்க. ஸோ ஐ லவ் தம். சரியா, இவன் பயங்கரமான ஃபேன். ஸோ ஹி ஹேட் அ நைஸ் யூடியூப் சேனல். பேண்டமிக் அப்போ வந்து உட்காந்து பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஹி டிஸ்கவர்டு இந்தியன் யூடியூப். இந்தியன்னா இந்தியன் சப்கான்டினென்ட் யூடியூப் கண்டுபிடிச்சு. ஸோ இந்த நூரன் சிஸ்டர்ஸ் வந்து ஹைவே பாட்டு ஒன்று பாடுறது வந்து அதை எடுத்து பின்னாடி போட்டு அதுக்கு மியூசிக் வாசிப்பான். ஸோ வந்து ஒரு 2 பேர் வோக்கலிஸ்ட் பாடினா அதுக்கு பின்னாடி வந்து அது ராக்கா மாற்றிடும், ராக் இல்லாடி மெட்டலாக மாற்றுவான். அண்ட் ஸோ ஐ லைக் இட். நம்ம நல்லா பண்ணுறான்னு. லாஸ்ட் 2 months பேக் ஹி டிஸ்கவர்ட் நுஸ்ரத் ஃபத்தே அலி கான். சரியா, and he put a track which changed everybody's life. Okay, it's in a million views now. Okay, so Nusrat Fateh, actually I think the YouTube channel is Pakistan Sufi Music Goes Metal Andre Antunes. Okay, சொல்லிட்டு அதான் அந்த இது பேரு. It is such a beautiful track. கலக்கிட்டாங்க. It's just, and it's brought Sufi music to a completely different என்ன சொல்ற level. So the song is called S01EP Mala. It's a very famous song. அது வந்து அழகா வந்து ஒரு மெட்டல் சாங் ஆக்கிட்டு பிரிச்சு மேய்ச்சிட்டு போயிட்டான். ஆண்ட்ரே ஆன்டியூன்ஸ், நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் சாங். இப்போ 2-3 நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் சாங் பண்ணியிருக்கான். பட் தட் சாங் S01EP Mala is killer. And you will feel like எனக்கு நான் பேச எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துகிட்டு இருக்கு. And just remembering the track. ஓகே, ஆக்சுவலா இப்போ இருக்கிற யூடியூபர்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஈஸி ஆக்சஸ் டு மியூசிக், டேட்டா, எல்லாமே. Which brings me very interestingly to your point. கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க சொன்னீங்க மியூசிக் வந்து உங்க வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வரும் அப்படின்னு சொன்னீங்க. It also goes to say உங்களுக்கு you have a wonderful habit of being open to all types of music. That is my thing. எனக்கு லிரிக்ஸ் பிடிக்கல, எனக்கு லிரிக்ஸ் புரியலன்னா நான் கேட்க மாட்டேன். இல்லாட்டி எனக்கு வந்து இது கொஞ்சம் ரஃபா இருந்துச்சுன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்றீங்க. யூ மைட் நாட் டிஸ்கவர் நியூ ஃபார்ம்ஸ். ஸோ that also goes to show that you are open to different types of music. அதான் நானும் சொல்றேன், எல்லாருக்கும் வந்து ஓப்பன் மைண்ட் இருக்கணும். இது எனக்கு தெரியாத லாங்குவேஜ்ல இருக்கு, என்னோட தெரியாத ஒரு மியூசிக் ஃபார்மேட்ல இருக்கு, பரவாயில்ல கேட்டு பாருங்க. பிடிக்கலன்னா ஓகே விட்டுருங்க, இல்லை பட் கிவ் இட் அ சான்ஸ். இல்லை நான் வந்து தமிழ் படத்துல வர பாட்டு பார்த்தா தான் கேட்பேன், இல்லாட்டி எனக்கு பிடிச்ச கம்போசர் போட்டால் தான் கேட்பேன் அப்படின்னா தென் இட்ஸ் யுவர் லாஸ். உங்களுக்கு நிறைய அமேசிங் மியூசிக்லாம் மிஸ் ஆகுது.
நிறைய பேர் என்கிட்ட வந்து நிறைய பேர் ஐ நோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இல்லை எனக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் இல்லை அதை தவிர யாரும் பேச மாட்டேன் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொல்லும்போது அப்போ இப்போ ஏஆர் ரஹ்மான் இந்த ட்ராக் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆமாம் சரி, ஏஆர் ரஹ்மான் இந்த ட்ராக்கே வந்து இட்ஸ் சப்போஸ் டு பி பேஸ்ட் ஆன் டீப் ஃபாரஸ்ட் அண்ட் ஏஸ் ஆஃப் பேஸ். அப்போ ஒரிஜினல் கேட்டுப்பாரு. ஏஆர் ரஹ்மானே அந்த பாட்டு கேட்டு இந்த அதை ஒழுங்காக கேளுப்பாரு அப்படின்ட்டு. அதுக்கு ரொம்ப சிம்பிளா வந்து இந்த டெலிஃபோன் மணி போல் சிரிப்பு அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல இந்தியன்ல இருந்து, அதோட பேஸ் ட்ராக் வந்து ஆல் தட் ஷி வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏஸ் ஆஃப் பேஸோட பேஸ் ட்ராக் அப்படியே இட்ஸ் ஜஸ்ட் லிட்டரலி தி சேம் திங். சாம்பிள் பண்ணிட்டாப்ல தலைவர். ஆக்சுவலா இட் இஸ் சாம்பிள். ஐ டோன்ட் ஹேவ் டு சே எனிதிங் எல்ஸ். இட்ஸ் நாட் ரைட்லி. சோ அத பத்தி கேட்கும்போது ஹே நல்லா இருக்கே. ஆமா, பட் யூ இட்ஸ் a Swedish band, it's a pop band. ஏன் இவ்வளவு நாளா கேட்கலன்னா because you are not open to it. But once you realize okay அங்கேயும் டியூன்ஸ் இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னா then give it a chance. அதே மாதிரி டீப் ஃபாரஸ்ட், பியூட்டிஃபுல் French band. Oh, by the way, this is a genre of music that lots of people might not know called world music. என்ன பிரச்சனை? Technically we come under world music. Technically. Yeah. ஏன்னா வந்து வேர்ல்டு மியூசிக் வந்து நான் இங்கிலீஷ் மியூசிக் தான் வேர்ல்டு மியூசிக். அதேதான். ஸோ நம்ம ஹிந்தி பாட்டு தமிழ் பாட்டுலாம் அது கட்டில வந்துடும். பட் தேங்க்ஸ் டு பாலிவுட் அண்ட் காலிவுட் அது வந்து வேற லெவலில் போயிடுச்சு. ஆக்சுவலா சாரி டு இன்டரப்ட் பட் எனக்கு வந்து நான் 2012-13 வந்து அப்பதான் ஒர்க்குக்கு வரேன். ஐ யூஸ் டு இன்ஜெஸ்ட் சாங்ஸ் ஃபார் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ். அப்போ வந்து ஜான்ரல்ல வந்து இந்தியனே இருக்காது, வேர்ல்ட் மியூசிக் மட்டும் தான் இருக்கும். வேர்ல்ட் மியூசிக் இருக்கும், அதுக்கப்புறம் சப் ஜானர்ல வந்து ராக்கா மெட்டலா அதெல்லாம் இருக்கும். நான் யோசிப்பேன், ஏன்டா எல்லாரும் கேட்கறது உலகத்துல இருக்க மியூசிக் தான்டா, வேர்ல்ட் மியூசிக், ஏலியன் மியூசிக். So I raised a query to TuneCore at that point of time. TuneCore and sorry Orchardக்கு நான் மெயில் போட்டேன். saying that நாங்க கேக்குறது எல்லாமே வேர்ல்ட் மியூசிக் தான். இது என்ன மாதிரி டிஸ்கிரிமினேஷன் இது? எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஏன்னா தமிழ் சாங்னா நான் வேர்ல்ட் மியூசிக்ல தான் போடணும். தமிழ்னு ஒரு ஜானர் வச்சுக்கோ, ரீஜனல் லாங்குவேஜஸ் உனக்கு இவ்வளவு பெரிய கன்செப்ஷன் ஆகுது, இவ்வளவு டேட்டா பேஸ் இருக்கு. அப்போ பண்ணுங்கும் போது ஒருத்தன் ரிப்ளை பண்ணியிருந்தான். அவன் வந்து அப்பதான் இன்டர்ன் போல. அவன் சொல்லியிருந்தான், இந்த மாதிரி ஒரு query வந்து இப்போ வரைக்கும் வந்ததே இல்லை, என் டீம்கிட்ட நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆளே காணும். அண்ட் இப்போ we have all subgenres. இந்தியால வந்து இந்தியன் ஃபிலிம் சவுண்ட் ட்ராக், இந்தியன் சவுண்ட் ட்ராக், இந்தியன் தமிழ், இந்தியன் தெலுங்கு எல்லாமே வந்துருச்சு. சாரி டு இன்டரப்ட். நீங்க வேர்ல்ட் மியூசிக் பத்தி perfect. This is interruption கிடையாது. That's a perfect by statement. அந்த காலத்துல வேர்ல்ட் மியூசிக் இங்கிலீஷை தவிர எல்லாமே வேர்ல்ட் மியூசிக். ஸோ எனிக்மா, டீப் ஃபாரஸ்ட் அவங்க தான் ஒன் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது ப்ராப்பர் பிக் வேர்ல்ட் மியூசிக் என்ன சொல்றது ஹீரோஸ். எனிக்மா வந்து ஃப்ரெஞ்சு, அப்புறம் இந்த லாட்டின் ஃப்ரேசஸ்லாம் எடுத்து யூஸ் பண்றது. டீப் ஃபாரஸ்ட் வந்து have I told you about டீப் ஃபாரஸ்ட்? No. வாழ்க வளமுடன், நல்ல ஒரு சான்ஸ். சரி, டீப் ஃபாரஸ்ட் வந்து இது சொன்ன எத்தனோ மியூசிக்காலஜி ப்ராஜெக்ட். அதாவது டீப் ஆப்பிரிக்கன் ஜங்கிள்ல வந்து பிக்மீஸ் வந்து அண்ட் அதர் ஸ்மால் ட்ரைப்ஸ் வந்து தே டோன்ட் ஹேவ் ரிட்டன் ஹிஸ்ட்ரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டுலேயே வந்து ஹிஸ்ட்ரி பேசுவாங்க. நம்ம கதை சொல்ற மாதிரி அந்த காலத்து தாத்தாவோட போட்டனார்லேருந்து அந்த காலத்துல அந்த பாட்டாவே பாடி அது யூஸ் பண்றாங்க. அண்ட் அவங்க லாங்குவேஜஸ் வந்து இட்ஸ் வெரி வோக்கல். நீங்க வந்து ஒரு வார்த்தை வந்து வேற ஸ்கேல்ல இல்லாட்டி வேற நோட்ல சொன்னீங்கன்னா அது மீனிங் மாறும். ஸோ வந்து தேர் வெரி மியூசிக்கல். சரியா? அன்பார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் நம்ம சிவிலைசேஷன்னால, வெஸ்டர்னைசேஷனால மோர் பிக்மீஸ் ஆர் லூசிங் த லேண்ட். அவங்க வந்து தே பிகம் வெஸ்டர்னைஸ்ட், லேர்னிங் இங்கிலீஷ். அந்த பழைய பாட்டெலாம் வந்து ஸ்லோவாக டிசப்பேர் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து 2 பேர், எரிக் மாக்வே அண்ட் ரிச்சர்ட் சாnchez அப்படின்னு சொல்லிட்டு தேர் ஃப்ரெஞ்ச் கைஸ், தே ஃபவுண்ட் அ ப்ராஜெக்ட் வேர் somebody was just recording these pygmy tracks வந்து ஃபியூச்சருக்காக வந்து நம்ம ஹிஸ்டரியை விட்டு போயிடக்கூடாது. இந்த மியூசிக்லாம் நாட் ஈவன் மியூசிக், தீஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாப்புல. ஸோ தீஸ் டூ டிஸ்கவர்ட் தட் அண்ட் செட், ஹே இதை வந்து நாங்கள் சாம்பிள் பண்ணி இதை வந்து நாங்கள் டான்ஸ் ட்ராக்ஸ் அப்படி பண்ணுறோம், அதை ரிலீஸ் பண்ணுவோம். அதில் வர்ற ப்ரொசீட்ஸை வந்து we'll use it for research and we'll use it for helping these people out. Okay. So it was a proper என்ன சொல்றது ஒரு NGO மாதிரி it's a project. சரியா? ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா எரிக் மோக்வே who's a main keyboardist did such a beautiful job that it became a huge hit. Deep Forest songs வந்து ஊர் ஃபுல்லா பயங்கரமா ஹிட் ஆகி I have like 6 or 7 of his albums. ரொம்ப நல்லா இருக்கும். And the first album is fully Africa தான், Deep Forest ஓடது. So இது நம்ம இவரெல்லாம் அடிச்சிருக்காப்புல, நம்ம பப்பிலர் அடிச்சிருக்காரு, நம்ம ஹிந்தி நார்த் இந்தியால ரங்கீலாவோட ஒரு வெரி மெயின் சீக்வன்ஸே அதில் போயிருச்சு. குப்துன்னு ஒரு சாங் வரும் தெரியுமா? குப்தோட டைட்டில் ட்ராக் குப்
that is a song called White Whisper by Deep Forest. Okay. அப்படியே பிக்மி வேர்டு அதை வந்து பாட்டு ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து it's been an amazing creation of Deep Forest, and that's world music. And அதுக்கப்புறம் செகண்ட் he did something called Boheme அப்படின்னு சொல்லிட்டு Bohemia, ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்க அந்த பாடுற பாட்டு, தாத்தா பாடுற பாட்டுலாம் எடுத்து அதை எடுத்து then he did Deep India also, where he came to India and he took Kannada tracks எல்லாம் எடுத்து அதை வந்து but it Deep Forest level போல, but it was pretty good. And I met him in Bombay. He came and performed, and I had the opportunity to meet him. நீங்க யாரெல்லாம் மீட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, அவங்களோட ஹிஸ்டரி எல்லாமே நம்ம தனியா பேசணும். அது தனி ஒரு பாட்காஸ்டா போடுவோம். ஆமாமா, பட் எரிக் மாக்வே வண்டர்ஃபுல் மியூசிஷியன். ஸோ டீப் ஃபாரஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஆல்பம் டீப் ஃபாரஸ்ட் அதை கேளுங்க. I'll 100% tell you, 3வது பாட்டு 4வது பாட்டை இது நான் ஏதோ ஒரு தேவா பாட்டிலே கேட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்ப தெரியும், ஆஹா இது எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க, பாவம் பிக்சர் காப்பாத்திருக்காங்க போட்ட மியூசிக், ஏன்டா நம்ம பசங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படிதான் யோசிப்பீங்க நீங்க. So that is world music. That's something that you would enjoy. Yeah. Celtic music is also world music, but அது இப்போ தனி ஜானர் ஆயிடுச்சு. And that became huge because of somebody who we all think of as one of the greatest musicians, but nobody knows about her, Enya. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்யா ஒரு தடவை எங்கேயோ படிச்சிருக்கேன், கேட்டதில்லை. என்யா வந்து she's a beautiful musician. சரியா, அவங்க கதை என்னன்னா, தனியா ஒரு ஆள், so her entire family were musicians, Celtic musicians. Celtic வந்து அந்த பழைய ஐரிஷ், அந்த ஓல்ட் யூரோப்பியன், அந்த என்ன சொல்றது ரூனிக் ஸ்டோன்ஸ்ல கட்டின அந்த கும்பல். ஸோ அவங்க சிங்கிங் வந்து ரொம்ப ஏஞ்சலிக்கா இருக்கும். கெல்டிக்னாலே வந்து மல்டிபிள் ஹார்மனிஸ், ஹை பிச் வாய்ஸஸ், வெரி பியூட்டிஃபுல் மெலடிஸ். கெல்டிக்னாலே ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ்ல போன மாதிரி இருக்கும், அதான் அவங்கள. ஸோ ஹர் ஹோல் ஃபேமிலி ஒரு கெல்டிக் மியூசிஷியன்ஸ். அப்போ வந்து ஃபேமிலியை விட்டு வெளில தனியாக வந்து ஷி பிகேம் an artist. அவங்க பியூட்டி என்னன்னா, எல்லாமே அவங்க தான். ஷி ரைட்ஸ் ஆல் தி லிரிக்ஸ், ஷி ப்ரொடியூசஸ் த மியூசிக், ஷி கம்போசஸ் இட், ஷி பிளேஸ் அ கீபோர்ட், ஷி பிளேஸ் ட்ரம்ஸ், ஷி பிளேஸ் அ பெர்கஷன். என்ன வாட் எவர் இஃப் யூ ஹியர் அ ட்ரையாங்கிள், இஃப் யூ ஹியர் அ பிசிகாட்டோ, வாட் எவர் யூ ஹியர் இட்ஸ் ஹர். சரியா, மிக்சிங், மாஸ்டரிங், ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் அவங்களே பண்ணி ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ் இஸ் வாட்டர்மார்க், which I have the vinyl 2020 vinyl தூக்கியாச்சு. ஸோ இட்ஸ் a beautiful Celtic music. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நானும் விஜயவராஜ் தான் சொல்லிட்டு இருந்தேன். there's a scientific report which says that people who suffer from psychiatric episodes, எஸ்பெஷலி ட்ரக் இன்டியூஸ்ட் எபிசோட்ஸ், அவங்கள நார்மல் ஸ்டேட்டு கொண்டு வரதுக்கு யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து இங்கிலீஷே புரியாத ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மியூசிக்கே கேட்காத ஆள் பரவாயில்ல, என்யாவோட ஆல்பம் போட்டீங்கன்னா அவங்களோட எபிசோட்ஸ் வந்து ஸ்லோவாகி they'll come back to normal state of mind. Wow. And how old is Enya? So she was active during the 90s to 2000s. Okay, இப்போ என்னமோ 50 வயசு 60 வயசு வச்சுக்கோங்களேன். அவங்க 4 ஆல்பம் ரிலீஸ் பண்ணிட்டு she won Grammys. அதுவும் she never attend, அவங்க எதுக்கும் போக மாட்டாங்க, காசை மாத்திரம் வாங்கிட்டு. she bought a castle. She has about 10 cats and she lives in a castle with 10 cats all by herself listening to music. அவ்வளவுதான். And she doesn't do interviews, she doesn't meet fans, ஒண்ணுமே கிடையாது. தனியா ஒரு கேஸ்ல கேட்ஸோட இருக்காங்க, இப்ப சந்தோஷமா இருக்காங்க. அதான் அவங்க எப்படி பயங்கரமான ஆளு அவங்க. என்யா செம்ம வாழ்க்கை. ஆல்சோ எனக்கு இந்த நீங்க கல்டிக்னு சொன்னோன்னே, how about Turkish rock? அது வந்து கொஞ்சம் லெஸ் ஹர்ட் தானே வேர்ல்ட், அதாவது டர்க்கிஷ் பீப்புள் கேட்பாங்க. டர்க்கி தவிர வெளியில வந்து நிறைய பேர் கேட்கறது இல்லைல்ல. ஆமாம். ஸோ இதுக்கு வந்து எப்படி சொல்றது, ஸோ ஹியர்ஸ் தி திங் அபவுட் டர்க்கிஷ் மியூசிக் வந்து என்னன்னா, தே ஹேவ் அ வெரி ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் மியூசிக் அண்ட் மியூசிக் என்ன ஃபீல். இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்டால் கர்நாடிக்கும் தெரியும், ஹிந்துஸ்தானியும் தெரியும். ஒரு பாட்டு கேட்டால் சுஃபின்னு கூட சொல்லிடலாம், பாகிஸ்தானி ஸ்டைல்னு சொல்லிடலாம்ல, ஈஜிப்ஷியன் ஸ்டைல்னு சொல்லலாம்ல. அதே மாதிரி இஃப் யூ லிசன் டு டர்க்கிஷ் மியூசிக் கிளியராக தெரியும், யூ நோ தட் ஓகே திஸ் இஸ் டர்க்கிஷ்ட்டு. நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக I'm 100% sure உங்க குரூப்ல யாரோ 2-3 பேர் டர்க்கிக்கு ஹாலிடே போயிட்டு வந்திருப்பாங்க, இல்லாட்டி ஹனிமூன் போயிருப்பாங்க. நானே போயிட்டு வந்தேன். அதான் தெரிஞ்சு போச்சுல. Because Turkey is now a very dream destination. It's very cheap to go there and come. Apparently ஊர் ஃபுல்லா போயிட்டு வந்தாங்க. நானும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் போல. சரி, anyway, if you go to Turkey you'll realize that
எவ்ரிவேர் இந்த மார்க்கெட்ஸ் தேர் ஜஸ்ட் couple of people ஒரு கையில ஒரு ட்ரம் வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்குலர் கிட்டார் பண்ணி வச்சிருப்பாங்க, ஹார்மோனி பாடுவாங்க, பக்காவா இருக்கும், ஃபுல் எனர்ஜியா இருக்கும். ப்ளீஸ் டெல் மீ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சொல்லுங்க, உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. மியூசிக் இன் டர்க்கி எப்படி இருந்துச்சு? நான் ஆக்சுவலா டர்க்கில வந்து ஐ தாட் டர்க்கி இஸ் a very reserved கண்ட்ரின்னு தான் நான் நினைச்சேன், டு பி வெரி ஹானஸ்ட். அப்புறம் எங்க டேட்டிங் பீரியட்ல போய் என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க, இல்ல டர்க்கி வந்து ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன், நீ அந்த ஊரை பத்தி கொஞ்சம் படி அப்படின்லாம் சொன்ன உடனே டர்க்கி பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்பதான் விஜய் வரதராஜ் என்கிட்ட சொன்னாரு, ஆனட்டோலியன் ராக் ரிவைவல் ப்ராஜெக்ட் பத்தி சொன்னாரு. ஆனட்டோலியன் வந்து இட்ஸ் ஆர்கனைசேஷன், தே ஆர் ரிவைவிங் ஆல் த ஓல்ட் ராக் மியூசிக். இப்ப கேட்காத மியூசிக் எல்லாத்தையும் அவங்க ரிவைவ் பண்றாங்க. அதோட ஆல்பம் ஆர்ட், அதோட ப்ராஜெக்ட், அதை பத்தி நான் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. தென் அந்த ஊரை பத்தி கொஞ்சம் படிக்கும்போது, அந்த ஊர்ல இஸ்திக்லால் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு இஸ்தான்புல்ல, ஹார்ட் ஆஃப் இஸ்தான்புல். இஸ்திக்லால் ஸ்ட்ரீட் வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட். அந்த ஸ்ட்ரீட்ல வந்து 4 ரெக்கார்ட் ஷாப்போ 5 ரெக்கார்ட் ஷாப்போ இருந்துச்சு. நான் எல்லாத்துக்குமே போனேன். போகும்போது அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு, அவனுக்கு இங்கிலீஷே தெரியல. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இட்ஸ் அ கண்ட்ரி கேபிட்டல், அங்க இருக்கிற நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியல. they speak to you in Turkish. நான் அவன்கிட்ட போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை புரிய வச்சுடே, நான் அந்த ஊர்ல இருந்து வரேன்டா, எனக்கு உங்க ஊர்ல மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா நீ எனக்கு என்ன ரெக்கார்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னப்போ அவன் ஒரு 5 ரெக்கார்டு கொடுத்தான். லிசன் திஸ் அப்படின்னா, யூ வில் லவ் திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா நான் மெயில் ஐடி வாங்கிட்டேன். நான் உனக்கு இந்த பாட்டு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்திக்லால் ஸ்ட்ரீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதே அந்த ஊர்ல இன்னும் ட்ராம் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளவே ட்ராம் போகும். அந்த ட்ராம்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. அந்த ஊரே வந்து வெரி ஆர்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. எனக்கு பார்க்க வந்து ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. அந்த ட்ராம்ல வந்து ஒரு பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா. அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம்ல நான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவ இத்தனைக்கும் டர்க்கில அவ பண்ண ஒர்க் வந்து ரொம்ப கம்மி தான். அவ வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் போய் பாடுறா. பட் தேர் வெரி க்ளோஸ்லி லிவிங் வித் ஆர்ட்ங்கிறது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி நான் அந்த ஒரு 5 ரெக்கார்ட் வாங்கிட்டு வந்தேன். அந்த ரெக்கார்ட்லாம் நான் கேட்கும்போது ஹி ஆல்சோ சஜஸ்டட், இது மட்டும் இல்லை, நீ என்கிட்ட கேட்டனா நான் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பேன், பட் இப்போதைக்கு நீ இதை மட்டும் கேளுன்னு சொல்லியே கொடுத்தான். அது நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அதான் எனக்கு வந்து அந்த ஊர்ல எல்லாருமே பப்ளிக்கா பெர்ஃபார்ம் பண்றது, பீப்புள் மற்ற ஊர்லயும் நான் பார்த்துருக்கேன். பட் இங்க வந்து நின்று ரசிச்சு கைத்தட்டி அவங்களுக்கு ஏதாவது டொனேட் பண்ணணும்னா பண்ணிட்டு அந்த மாதிரி போறாங்க. எனக்கு அது 2 ஊர்ல வந்து பிலிப்பீன்ஸ் அண்ட் டர்க்கி. பிலிப்பீன்ஸ் எஸ்பெஷலி மணிலா, டர்க்கி எஸ்பெஷலி இஸ்தான்புல்ல மாத்திரம் நீங்க யாராச்சும் ஒரு பெரிய குரூப்பா தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா சந்தோஷமா பக்கத்துல போய் ஒரு பாட்டு கேட்கலாம். ஏன்னா ஐ ஹவ் சீன் திஸ், ஐ மீன் டர்க்கி, ஐ ஹவ் நாட் விசிட்டட் பட் ஐ ஹவ் சீன் so many videos of party drunk people singing in harmony. இது வந்து நீங்க வேற எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. நம்ம ஊர்ல வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து தண்ணியை போட்டாங்கன்னா, மாப்பிள்ள பாடுறா அப்படின்னா அதுல 2 பேருக்கு தான் டியூனுக்கு தெரியும். சரியா, 2 பேரும் ஒரே மாதிரி பாடுவாங்க. மற்றவங்க எல்லாரும் வந்து சம்பந்தமே இல்லாம ஹாப்பி பர்த்டே எப்படி ஆஃபீஸ்ல பாடுவாங்க, சம்பந்தமே இல்லாத ஒரே இடத்துல எல்லாரும் அதே மாதிரி தான் பாடுவாங்க. சரியா, பட் இஃப் யூ கோ டு பிலிப்பீன்ஸ், மணிலா, ஓகே 3 பிளேசஸ் ஹெல்த், கேப் டவுன் சவுத் ஆப்பிரிக்கால, கேப் டவுன், மணிலா இன் பிலிப்பீன்ஸ் அண்ட் எனிவேர் இன் டர்க்கி வந்து ஒரு குரூப்பா பாடினாங்கன்னா எப்படின்னே தெரியல, அவங்க வந்து they'll have this perfect sense of a choir. they'll know, okay அவங்க 2 பேரும் சொப்ரானா பாடுறாங்க, நான் டென்னர் பாடுறேன், இவங்க 2 பேரும் ஹையா பாடுறாங்க, அப்ப நான் ஹார்மோனி பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா செட் ஆயிரும். I spent 3 months in Manila. சரியா, ரேண்டமா ஒரு மால்ல போய் ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு எடுத்துட்டு ஒரு பாட்டை பாடுங்க அப்படின்னா ஒரு 4 part choir they'll perform. பட் கேட்போம், ஐயோ மியூசிஷியன்ஸ் இல்ல ஒன்றும் கிடையாது, ஸ்வீட்ல தான் பாடுவோம் அவ்வளவுதான் அப்படின்வாங்க. என்னடா எப்படி இந்த அழகா பாடுறீங்க அப்படின்ட்டு. It's just beautiful. And same thing in Cape Town, South Africa. So இங்க தான் வந்து acapella is huge. So acapella in Philippines, acapella in Cape Town. There's a beautiful Ladysmith Black Mambazo. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ப்ரோ. லேடிஸ்மித் பிளாக் மம்பாசோ, LBM அப்படின்னு சொல்லிட்டு. லேடிஸ்மித் வந்து ஒரு ஊர் பேரு. சரியா, இட் இஸ் பிட்வீன் ஜோஹானஸ்பர்க் டு கேப் டவுன் வரும்போது நடுவில் ஒரு சின்ன ஊர். அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே அழகா பாடுவாங்க. சரியா, ஸோ திஸ் இஸ் ஆப்பிரிக்கன் ஆக்கப்பல்லா. அந்த காலத்துல இருந்து they have been doing this as a community. I was telling you about அந்த காலத்துல African they use it as a mode of communication. அத வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆக்கி அத வந்து they went all the way up to the Grammy Awards. பால் சைமனோட கிரேஸ்லேண்ட் அப்படின்னு ஒரு ஆல்பம்லாம் போட்டு பியூட்டிஃபுல் சிங்கிங். நீங்க ஒண்ணுமே இருக்காது, வெறும் அவங்க வாய்ஸஸ் மட்டும் தான். அந்த டெப்த்ல இருந்து அந்த ஹைட்ஸ் அந்த ஹார்மோனிஸ் எல்லாமே வரும். So that's another art form by the way. But do you know
who did the first a cappella song in Tamil, or at least in Tamil cinema? தமிழ்ல ஐ திங்க் ராஜா இல்ல, இந்த மாயா பஜார்ல நான் பிறந்து வந்தது ராஜவம்சத்திலே. பட் நிறைய பேர் ரஹ்மான் கன்னிஸ்ட கேட்டா திருடா திருடால எங்கால் பண்ணது அம்மானுங்க அப்படியே லைக் பேஸ் கிட்டார் இருக்குடா, இதுல ஒண்ணுமே கிடையாது. ஆமா எக்ஸாக்ட்லி, ஒண்ணுமே இருக்க கூடாது. ஆமா ஆக்கப்பல்லனா வித்அவுட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒன்லி வாய்ஸ் ராஜா தான். நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது நீங்க சொன்னீங்கல்ல, லைக் நிறைய பேர் வந்து ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் மட்டும் தான் கேட்பாங்க, கம்ஃபர்டபுள் லாங்குவேஜஸ்ல மட்டும் தான் மியூசிக் கேட்பாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். நான் ஒரு டைம்ல வந்து நான் பயங்கர யுவன் கண்ணின்றனால யுவன் சாங்ஸை தவிர வேறு யார் பாட்டும் பெருசாக கேட்க மாட்டேன். ஹாரிஸ் பாட்டு கேட்பேன். எதுக்கு கேட்பேன்னா, கேட்டுட்டு வாங்க யுவன் விசஸ் ஹாரிஸ் கம்யூனிட்டியில் போய் சண்டை போடலாம் அதுக்காக கேட்பேன். ரஹ்மான்லாம் பெருசாக கேட்கறதே கிடையாது. ராஜாவுமே பெருசாக வீட்டில் கேட்பாங்க, நான் கேட்கறது கிடையாது. பட் when I started listening to the other composers, ஒரு லாஸ்ட் ஒரு பாட்காஸ்ட்ல பரதவஜரகன் சொல்லியிருந்தாரு, நம்ம வந்து என்னைக்கு உப்பு சாப்பிட்றோமோ அன்னைக்கு தான் வந்து நமக்கு சர்க்கரை நம்ம இத்தனை நாள் சாப்பிட்டுட்டு இருக்க சர்க்கரையோட அருமை இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெரியும், இல்லைன்னா திகட்டிரும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், ஓ நம்ம வந்து அதுக்காக உப்பு துவர்ப்பு அதை தள்ளி வைக்கணும் அது கிடையாது. நீ வேற ஏதாவது ஒரு டேஸ்ட், உப்புக்கு பதில் நம்ம காரம் வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், வேற ஏதாவது ஒன்று நம்ம கேட்கும்போது தான் நம்ம இத்தனை நாளா கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறது இவ்வளவு தேவாதிர்மா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இது பேர் ஃப்ராய்டியன் ஸ்லிப். எதுக்கு தேவா உள்ள இருக்கீங்க? இது பேர் தான் ஃப்ராய்டியன் ஸ்லிப். ஆமா. சோ தேவா பேரை சொல்லிட்டோம். I have to thank him for bringing Sufi music to Tamil people. ஆமா. ஏன்னா அவர் இல்லைன்னா நான் வந்து ஜுன்னூனோட பத்தி நான் யார்கிட்டயும் பேச எல்லாரும். ஆமா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் செய்யோனி வந்து நாங்க ஏதோ காலேஜ்ல வாசிக்க பார்த்தோம். எல்லாரும் மக்களே தமிழ் பாட்டு அப்படின்னா வருது அப்படின்னு சொல்லுது. என்னது தமிழ் பாட்டு, சுண்டக்கஞ்சி கருவாடு பாட்டு என்ன வருமே. நோ டூ வெர்ஷன்ஸ். நோ சலோமியான்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. சலோமியா பிளஸ் அதை எஸ்.ஏ. ராஜ்குமாரும் அடிச்சிருக்காரு இந்த படத்துல. துல்லாத மனமும் துள்ளும்ல மேகமாய் வந்து போகிறேனோ அதே டியூன், அதே அரேஞ்ச்மென்ட், அதே வந்து போகிறேன். ஆமா. ஆனா இப்ப ரீசெண்டா டி சீரிஸ் ஒரு கொடுமை பண்ணாங்களே, அரிஜித் சிங்கையும் ஜோதி நூரானையும் வச்சு அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி கொலையா கொண்டு வந்தானுங்க. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அதை கேட்டுட்டு. See again, நீங்க சொன்ன மாதிரி we should be open to listen to everything. எல்லாத்தையும் கேட்கிறதுக்கு ஒரு மனசு இருந்தாதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, சில கேட்டு வந்து நல்லா இல்லைன்னு தெரிஞ்சாதான் அப்ப இவ்வளவு நாள் நம்ம கேட்டிருக்கோம் எவ்வளவு நல்லது அப்படின்னு தெரியும். That's true, absolutely true. இப்போ சில ஜானர்லாம் நீங்க வந்து அந்த பக்கமே போயிருக்க மாட்டீங்க, சரியா? அந்த மாதிரி ஜானர்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணணும்னா ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டியூட்டானிக் ராக் அப்படின்னு ஒன்று இருக்கு. டியூட்டானிக் ராக் வந்து ஜெர்மன் ராக், டியூட்டானிக் மெட்டல், ஜெர்மன் மெட்டல், ராம்ஸ்டீன் அப்படின்னு ஒரு பேண்ட் இருக்காங்க. வெறும் பின்னாடியே வந்து அப்படியே இந்த டீப் கோர் நாட் ஈவன் டப் ஸ்டெப், அந்த டீப் பேஸ் வந்துட்டு இருக்கும். மேல வந்து ஜெர்மன்ல பாடிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய ட்ரம்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. There are lots of Indians who are fans of Rammstein. I know guys who learn German so that they can sing Rammstein songs. Actually German reggae-வும் இருக்குல்ல, ஸ்பெசிஃபிக்கா ஒரு சின்ன ஒரு ஆமா நீஷ் இருக்கு. Reggae has very அதான் மேட்டர். நம்ம தமிழ் reggae-வே இருக்குங்க. போன தடவை பேசுவோம். I mean like for example சின்ன சின்ன ஆசை is a reggae song. ஆமா, இது தமிழ் reggae song. சரியா? அந்த மாதிரி there are lots of reggae வந்து என்னன்னா, so this is the beauty of that genre. நான் வந்து அதான் சொல்றேன், reggae வந்து it is designed to groove. உங்க ஹார்ட் பீட்டுக்கு ஏத்தாப்புல போற groove அது. நீங்க reggae வந்து நீங்க என்ன லாங்குவேஜ்ல பாடினாலும் பரவாயில்ல, எப்படி பாடினாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும். சாங் சாங் லாஸ்டா சந்தோஷ் பண்ணாரு இதுல மேயாதமான்ல நீ மட்டும் போதும். யா சூப்பரா இருக்கும். ஸ்ரீராம் அண்ட் தர்ஷனா. ஆமா. டெஃபினட்டா போய் கேட்கலாம். பட் அதான் ரெகேன்றது தானா போயிடும். ஸோ நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் பண்ணலாம், நீங்க பண்ணலாம். பை தி வே இருக்கிறதுலே ஒரு வியர்டஸ்ட் ஜானர் என்னவா இருக்கு உங்க சொல்றேன் பாருங்க. இது இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேக்ட்ஸ். அதாவது அண்டார்டிகால 2 ரிசர்ச்சர்ஸ் இருந்தாங்க. அண்டார்டிகால at any point of time there are only very few researchers. அது தாங்க முடியாதுன்னு. அது இன்னொன்று என்ன, அங்கே போனால் வந்து 6 மாதம் 8 மாதம் இருக்கணும், வெளில வர முடியாது. ஸோ 2 ரிசர்ச்சர்ஸ் போகிறாங்க. they land up and both of them are musicians.
சரியா? அவங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு போயிடுறாங்க. ஒருத்தர் சொல்கிறேன், இன்னொரு பெயர் கண்டா அவன் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அப்படின்னு. ஓகே, அவங்க பேண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு போனாங்க. பார்த்தா 2 மியூசிஷியன்ஸும் பேஸ் கிட்டாரிஸ்ட், 2 பேரும் பேஸ் கிட்டாரு, ஒரு ஆப் கொண்டு போயிருக்காங்க. டேய் அட்டாடிக்கலாக வரும். யாரும் என்டையர் கான்டினென்ட்ல யாருமே இல்லை, 2 பேருமே பேஸ் கிட்டாரிஸ்ட், 2 பேரும் ஒரு ஆப் வச்சிருக்காங்க. ஒருத்தர் என்ன நினைச்சா, நான் பேஸ் கிட்டார், நீ கிட்டார் கொண்டு வருவேன், இல்லாட்டி கீபோர்டு கொண்டு வருவேன் நினைச்சா 2 பேருமே பேஸ் கிட்டார் கொண்டு வந்துட்டாங்க. சரியா? என்னடா ஒன்றும் பண்ண முடியாது, 8 மாசம் அங்கதான் உட்காந்துருக்கணும். ஸோ both of them invented a new genre. சரியா? The name of the band is okay. I'll come up with the name of the band is beautiful. I'll come up with a bit. நான் ஞாபகப்படுத்தணும். பட் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா டியூன் பண்ணிட்டு, கிட்டாரை டியூன் பண்ணிட்டு, ஆப்பை நல்லா பேஸ் ஏற்றி விட்டு, வெளியில போய் ஸ்னோல உட்கார வச்சு they recorded an album. சரியா? Okay. So, 1 second. நான் வந்து அந்த விக்கிபீடியா ஆர்டிக்கலை I just read it. So இந்த பேண்ட் பேரு நானோ சைபாக் ஊபர் ஹோலோகாஸ்ட். சரியா? அண்ட் அவங்களோட ஆமா, அதான் பேண்டோட பேர் வந்து நானோ சைபாக் ஊபர் ஹோலோகாஸ்ட். 2 பேர். வேவனோவா அப்படின்னு ஒரு கெனடியன் ரிசர்ச்சர், பிரிட்டிஷ் ரிசர்ச்சர் டார்க் டூட். சரியா? இதுதான் அவங்க ஜானர். சரியா? ஆம்பியன்ட் காஸ்மிக் எக்ஸ்ட்ரீம் ஃபியூனரல் ட்ரோன் டூம் மெட்டல் பேண்ட். ஃபியூனரல் டூம் மெட்டல் பேண்ட். ஆமா, ambient cosmic extreme funeral drone doom metal band. இப்போ வந்து நான் இந்த ஜானரை பிரேக் டவுன் பண்ண போறேன். சரியா? பேக்ல இருந்து போவோம். மெட்டல் பேண்ட், ஓகே ரைட். டூம் மெட்டல் வந்து இட்ஸ் வெரி டீப் அண்ட் டார்க். ஓகே, ட்ரோன்னா என்னன்னா, there is one note that is constant throughout the song. வந்து ட்ரோன் கான்ஸ்டன்ட், பின்னாடி அப்படின்னு கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? funeral சொல்லவே தேவையில்லை. இட்ஸ் அபவுட் ஆல் டெத் அண்ட் சம்திங். பேசிக்கலி லைக் எக்ஸ்ட்ரீம், இட்ஸ் பிகாஸ் இட் இஸ் an extreme type of music. காஸ்மிக் இவங்களே ஆட் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியல. காஸ்மிக்னா வந்து உலகத்திலே வந்து வேற யாரும் இல்லை, யூனிவர்ஸ்லேயே வேற இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒன்று ஆட் பண்ணிக்காங்க. அண்ட் ambient. ஆம்பியன்ட்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியரிக் சவுண்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நான் சொல்லிட்டேன், நானோ சைபாக் ஊபர் ஹோலோகாஸ்ட். சரியா? this is not a song that you can listen to normally. சரியா? இருக்கு, யூடியூப்ல போட்டு கேளுங்க. நீங்க யாராச்சும் பிராங்க் பண்ணணும்னா, சரியா, ஒரு பார்ட்டியில இருக்கீங்க, வேணுட்டே உங்க யாராச்சும் ட்ரோல் பண்ணணும்னா எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒரு பாட்டுப்பா, நீ ஒரு பாட்டு போடு, நீ ஒரு பாட்டு போடு அப்படின்னு. எல்லாரும் வந்து நான் ஒரு பாட்டு போடுறேன், நான் ஒரு பாட்டு, நீங்க வந்து நானும் ஒரு பாட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டை போட்டா 24 நிமிஷம் ஃபர்ஸ்ட். ஒன்றும் இருக்காது, வெறும் இவ்வளவுதான் இருக்கும். பார்ட்டில இருக்கவங்க எல்லாம் ஹையும் இறங்கி ஆஃப் ஆயிடுவாங்க. கடல் நீர் உப்பு தான், கண்ணீர் உப்பு தான், கடல் நீர் உப்பு தான், உன்னை பாட்டு போட சொன்னது ஏன் தப்பு தான் அப்படின்றாங்க. அதே நீங்க கூப்பிட மாட்டாங்க, பாட்டுக்காரனை கூப்பிடாதீங்கடா, கெடுத்துட்டாட்டா ஐய, அந்த மாதிரி தான் ஆயிடும். So that's a very weird genre. I'm guessing you didn't even know existed. நோட்ஸ் எடுக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம். டைப் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். I mean, any genre நீங்க எடுத்தீங்கனாலே obviously there are different versions of it depending on language, depending on culture, அந்த மாதிரிலாம். ஓகே, but the basic genres are all the same: metal, pop, rock, classic, reggae, blues, jazz. இதை தவிர வந்து ரொம்ப ரேரா தான் you'll get something interesting. Like for example, even Sufi will come under folk, நம்ம டப்பாங்குத்து அதெல்லாம் வந்து will come under folk, but basically that's all. என்ன சொல்றது, நீங்க வேர்ல்டு மியூசிக்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது எல்லாத்துக்குள்ளே தான் வந்துடும். ஆமா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு லெஸ் ஹியர்ட் ஜான்ர்ஸ் ஆஃப் மியூசிக் பற்றி எங்க கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து பெருங்கடல்ல ஒரு சிறு வெள்ளத்தை, சிறு துளியை தான் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு ஷோல இன்னும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களே, நான் வந்து எப்பெல்லாம் ஞாபகம் லிஸ்ட் போட்டு வச்சிடுறேன். நீங்க வரும்போது டக்குன்னு எடுத்து விடுறோம் ஜானரை. அண்ட் தேங்க்யூ பாட்டுக்காரன் ஃபார் இன்வைட்டிங் மீ டு பி பார்ட் ஆஃப் திஸ். ஈச் டைம் நான் வந்து நான் புதுசாக சொன்னாலும் நான் திருப்பி போயிட்டு நான் ரொம்ப நாளாக கேட்காதெல்லாம் கேட்க போறேன். ஸோ இன்னைக்கு கூட வந்து நான் வந்து இப்போ உங்களை பேசுறதுனால என்னையா பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, டினாரி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுனால இப்போ வந்து நான் தான் போய் கேட்க போறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.